ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தः புனः புனः ஹிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரமாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பகவத்கீதா பாஷ்யம் 247வது பக்கம், 3வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியாத்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்யதே. மித்யாச்சாரக, ஹூ இஸ் மித்யாச்சாரக? அந்த விளக்க டெஃபினிஷனை இங்கே பகவான் கொடுக்குறாரு இந்த ஸ்லோகத்தில். இதுக்கு முதல் கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்திலும் ஒரு மனிதனாலும் ஒரு க்ஷணங்கூட கர்மத்தை பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா சுபாவமாகவே, பிரகிருதியினுடைய சுபாவமாக குணத்தினுடைய ஆதிக்கத்தில் அவன் பிறந்திருக்கிறதுனால அந்த குணத்தினுடைய அடிப்படையில் அவன் தன்வசமின்றி கர்மத்தை செய்துதான் ஆகணும். கர்மத்தை செய்யாமல் இருக்கிறதுங்கிறது, அவன் வாழன்ற நினைச்சு கர்மத்தை எல்லாம் ஸ்டாப் பண்றதுங்கிறது முடியாத காரணம். ஏன்? அவன் அந்த குணத்தினுடைய வசத்துல தான் பிறந்திருக்கான். ரஜோகுணம், தமோ குணம், சத்துவகுணத்தினுடைய பிரகிருதி தான் உடம்பு. அப்போ அதுக்கு உண்டான சுபாவத்தில் அது தன்னுடைய கர்மத்தை செஞ்சுதான் ஆகணும். அத தன்வசமின்றி அவன் கர்மத்தில் என்ன பண்றான்? ஈடுபட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு? கதாச்சித்து கஷ்டித்துங்கிறாரு. அதுக்கு சங்கராச்சாரிய பாஷை எழுதும்போது கதாச்சித்து கஷ்டித் அப்படின்னா எனி பார்ட் ஆஃப் த, கதாச்சித்துனா டைம், எனி பார்ட் ஆஃப் த டே. கஷ்டித் அப்படின்னா எனி பர்சன், அது அர்த்தம். எந்த மனிதனும் ஒரு க்ஷணம் கூட கர்மத்தை பண்ணாம இருக்க முடியாது. ஏன்? கஸ்மாத், என்ன காரணம் அப்படின்னு கேட்ட என்ன சொல்றாரு? பிரகிருதி ஜனைகி. பிறக்கிறதே அவங்க எதுல இருந்தா பிறந்திருக்காங்க? பிரகிருதி ஜனைகி. ஜா மீன்ஸ் ஜன் தாத்து. பிரகிருதியின் மூலியமாக, குணத்தின் மூலியமாக தான் அவங்க பிறந்திருக்காங்க. மாயினுடைய ஆதாரமாக கொண்டுதான் அவங்க பிறந்திருக்க சரீரம் எடுத்திருக்கு. சரீரம்ங்கிறது மாயினோட வெளிப்பாடு. ஸோ அதனால என்ன பண்ண முடியாது? அவங்க என்ன சொல்லலாம்? சுவாமி சொல்ல டெரிபிளி ஆக்டிவ். ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ் டெரிபிளி ஆக்டிவ். வேற வழி கிடையாது, செஞ்சுதான் ஆகணும். ஸோ அப்போ யாருக்கு என்ன சொன்னாரு? அக்னியாக. இந்த போன ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? எல்லா பிராணிகளும், பேஜ் நம்பர் 246 கடைசியில் என்ன பார்த்தோம்? எல்லா பிராணிகள் என்ற இடத்தில் சர்வகன்னு ஸ்லோகத்துல ஒரு வேர்டு வருது. பகவான் யூஸ் பண்ற வேர்டு சர்வக பிரகிருதி ஜனைகின்னு. சர்வகா பிரகிருதி ஜெய்ஹி. ஜனைகில ஜெய்ஹி, பிரகிருதியிலிருந்து ஜெய்ஹிங்கிற வேர்டு மூலத்திலிருந்து வருது. அதுக்கு என்ன சொல்றாரு சங்கராச்சாரியர்? என்ன சொல்றாரு? எல்லா பிராணிகள், சர்வன்னு ஒரு வேர்டு வருதா அப்படின்னா எல்லா பிராணிகள்னு அர்த்தமா என்ற இடத்தில் என்னன்னு போட்டுக்கோ, அக்ஞானின்னு போட்டு புரிஞ்சுக்கோ. அக்ஞானி என்று சேர்த்து கொள்ள வேண்டும். அது பின்னால பகவான் சொல்ல போறாரு, அதை இவர் முன்னாடியே பிரதிஜ்ஞை பண்றாரு. அந்த சர்வைங்கிற வேர்டை, சர்வ அப்படிங்கிறத யாரு குணத்தினுடைய அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள்னா ஓன்லி அக்ஞானிஸ். அப்ப யார பிரிக்கிறாரு? நாட் ஞானிஸ் பிரிக்கிறார். அந்த இடத்துல சாங்கியா அதுல இருந்து பிரிக்கிறார். அது பின்னால் அவர் பண்ண போறாருங்கிறது இங்க சங்கராச்சாரியர் பிரதிஜ்ஞை பண்றாரு. அவ்வளவுதான், பின்னால் இப்படி சொல்லுவாரு அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப சர்வங்கிறவட என்ன பண்ணிக்கணும்? அக்ஞானி என்று சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பகவான் கூற போகிறார். நான் இல்லைன்ற சங்கராச்சாரியர், பகவான் கூற போகிறார். எல்லா அக்ஞானிகள் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். சர்வகங்கிற வேர்டு என்ன பண்ணி அடலை பண்ணி என்ன பண்ணி வச்சுக்கணும்? நம்ம இப்பவே என்ன புரிஞ்சு வச்சுக்கணும்? அக்ஞானிகள் தன்னுடைய வசமின்றி பிரகிருதியின் வசமாக செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள். ஏன்னா குணைர் யோன விஷால்யதே. ஏன்? சாங்கியர்களை பிரித்து அவர் தனியாக கூறுகிறார். பின்னால சொல்ல போறாரு,
இது குணத்துக்கு அடிப்படையில் அந்த போர்ஸ்ல இருக்கிறவங்க அஞ்ஞானிகள். சாங்கியர்களை பிரித்து அவங்க தனியாக கூறப்போகிறார். தனியாக கூறியதனால் அஞ்ஞானிகளுக்கு தான் என்ன தேவை? அந்த குணத்தினுடைய அடிப்படையில் போர்ஸ்ல தன்வசமின்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்களா, அவங்களுக்கு தான் கர்மயோகம் தேவை. ஞானிக்கு அந்த கர்மயோகம் அவசியம் இல்லை. யாரு இந்த குணத்தினுடைய போர்ஸ்ல தன்வசமின்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அஞ்ஞானம், அவித்யா, அதனுடைய விளைவுதான் காமம், அப்புறம் வந்ததா கர்மம். இதுல கர்மம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. கர்மின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு பேர் என்ன ஒரு பேர் வச்சு ஐடென்டிபிகேஷனா பேர் வைக்கிறேன். கர்மி தான் அவங்க பேரு. கர்மி கர்ம பலனை எதிர்பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கர்மத்தை பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு அந்த பாயிண்ட், அவங்க தான் தன்வசமின்றி செயல்பட்டு கொண்டிருப்பார்களே தவிர நாட் ஞானி. அப்ப அவங்களுக்கு தன்வசமின்றி பிரகிருதியுடைய போர்ஸ்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் கர்மயோகம். நாட் ஃபார் ஞானி. பிரிக்கிறார் அழகா. ஏன் ஞானிக்கு கர்மயோகம் அவசியம் இல்லை? ஏன்னா அவரு இவர் அஞ்ஞானிக்கு ஏன் அவசியம், ஞானிக்கு ஏன் அவசியம் இல்லை? பிகாஸ் ஆஃப் காரணம் பிரகிருதி. அவருடைய பிடியில தான் அவர் இருக்கிறார். நான் நம்மள ஈஸியா புரியறதுக்கு என்ன வேர்ட் சொல்லுவேன்? மாஃபியா லேடி. யார் யார் அந்த மாஃபியா லேடியோட புடியில உட்கார்ந்துக்கிட்டு திங்க் பண்றாங்களோ அவங்களுக்கு கர்மயோகம் அவசியம். கர்மயோகம் லோ ஐயெல்லாம் சொல்லவில்லைங்க, அவசியமா அவசியம் இல்லை. அதுதான் இது கர்மயோகம் பண்றவங்கள லோ அப்படின்னு, ஞானயோகம் பண்றவங்க ஐ அப்படிலாம் கிடையாது. யாருக்கு கர்மயோகம் அவசியம் அப்படின்னா அந்த மாஃபியா லேடியோட பிடியில உட்கார்ந்து இருக்கவங்க அத்தனை பேத்துக்கும் கர்மயோகம். கர்மயோகம் பஞ்சமகா யக்னம் தான். நீங்க வேற என்னத்தை சொல்லுவீங்க? கர்மயோகம்னு என்னது? பஞ்சமகா யக்னம், தேவதா யக்னம், பித்ரு யக்னம் பண்ணிதான் ஆகணும். அதுல இதே கிடையாது. நர யக்னம், பித்ரு யக்னம், தேவதா யக்னம், அதுதான் என்னது? கர்மயோகமாக. ஏன்? அப்பதான் அவனுக்கு சித்த சுத்தியே கிடைக்குது. சிரவண யோக்கியதா பிராப்தியே அவனுக்கு அப்பதான் கிடைக்குது. அப்பதான் அவன் ஞான யோகத்துக்குள்ள போக முடியும். இதைதான் சங்கராச்சாரியர் விளக்குறாரு. கர்மயோகம் ஞானிகளுக்கு இல்லை, தேவையில்லை, அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அவசியம் இல்லை. இப்ப அடுத்த பாஷ்யத்துல அடுத்ததுல ஏனெனில் குணங்களால் அசைக்கப்படாத ஞானி. இப்ப சொல்றாரு. ஏன் அப்படி பகவான் சொல்றாருன்னா அந்த குணத்தினுடைய மனதில் மனம் என்பது என்ன என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? மனதில் மனம்ங்கிறது இன் நேச்சர் மேட் அப் ஆஃப் 3 குணா தான். அதுல மாற்றங்கள் ஏற்படாதுன்னு சொல்லல. இப்ப மனத்துல மாற்றம் ஏற்படும் சொல்லிட்டு இருக்காரு என்ன? அப்படிலாம் இல்ல. மனம், ஞானியோட மனமும் 3 குணங்களால் ஆனது. அது 3 குணம், சத்துவ குணம், ரஜோகுண தமோ குண பிரதானத்துக்கு வந்துதான் அது வேலை செய்ய. தூங்கும் போது சமோ குணத்துக்கு போனா தான் அந்த ஞானி தூங்க முடியும். அப்ப குணத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்களா அவருக்குன்னு கேட்கக்கூடாது. சமோ குணத்துல இருந்தா தான் அவரு தூங்க முடியும். ரஜோகுணத்துல இருந்தா தான் வேலை செய்ய முடியும். சத்துவ குணம் மட்டுமே இருந்தா எப்படி ஒர்க் பண்றது, எப்படி தூங்குறது? என்ன சொல்ல வராரு? இந்த மனதில் மாறுபாடுகள், இந்த குணங்கள் அதனுடைய வேலையை காமிச்சுட்டு தான் இருக்கும். ஆனா அவருக்கு என்ன தெரியும்? நான் மனம் அல்ல. மனம் 3 குணங்களால் ஆனது. நான் மனம் அல்ல. நான் மனதை கடந்தவள், குணத்தை கடந்தவள், குணாதீதக. என் மனம் இப்ப இப்படி இருக்கு, என் மனம் இப்ப இப்படி இருக்கு அப்படின்னு உட்கார்ந்து தேர்ட் பர்சனா பார்க்கக்கூடிய அந்த கேப் பிட்வீன் மைண்ட் அண்ட் நான், இது ரெண்டுக்கு அவர் என்ன கண்டுபிடிச்சிடுவாரு? கேப் கண்டுபிடிச்சிடுவாரு. அப்ப மனம் ஒரு பார்க்கக்கூடாத விஷயத்த ஒண்ணு பாக்குது. அப்படியே அதாவது அடிக்கடி சொல்றது அந்த பிளட்டோட ரோத்துல கிடக்கிறதா அப்படியே ஆடும். ஏன்னா அது ஞானிக்குன்னா ஒண்ணுமே உரைக்காது. ஏன்னா அவருதான் அப்படியெல்லாம் இல்லை. அவருக்கு என்ன ஆகும்? அந்த இடம் அப்படியே ஆடு மனம். அதை பார்க்கும்போது ஐயோ, ஏன்னா வாடிய பயிரை பார்க்கும்போது வாடுற மனமுடையவர் பிளட்டோட ஒருத்தர் ரோட்ல கிடக்குறான்னா அப்படி சந்தோஷமா இல்லை, எதுவுமே உரைக்கல, அப்படிலாம் கிடையாது. பக்குங்கும், அப்படியே பார்த்தோன்னா பக்குங்கும். அது அந்த மனதினுடைய தன்மை. அதை பார்த்தோன்னா ஐயோ இப்படி ஆகி கிடக்குறானே அப்படிங்கிற ஒரு பரிதாபம், பச்சாபம் கண்டிப்பா வரும். ஆனா வந்த உடனே அவருக்கு என்ன தெரியும்? அது மனம் இப்ப இப்படி இருக்குங்கிற ஸ்டேஜ்ல இந்த மனதை பார்ப்பார். அப்படி புரிஞ்சுக்கணுமே தவிர மனதில் ஒண்ணுமே இல்லாத அது களிமண் எல்லாம் கிடையாது, குணத்தினால் பாதிக்கப்படாது மனம்லாம் அப்படி புரிஞ்சக்கூடாது. என்ன சொல்றாரு? ஏனெனில் குணங்களால் அசைக்கப்படாதவர், எந்த மனதினுடைய மாற்றங்களால்.
குணம்னு என்னது? மனதினுடைய மாற்றம் தானே குணம். அதனால் அந்த மனதினுடைய மாற்றங்களால் இவர் என்ன பண்ண மாட்டாரு? அசைக்கப்படாதவர் புரிஞ்சுக்கணுமே தவிர மனம் மாறாது புரிஞ்சுக்கூடாது. இதுதான் பெரிய மைனஸ் பாயிண்ட். மனமே அவருக்கு மாறிடும். எப்படி? எதுலையும் ஒட்டாம தனியா வந்து நின்னுக்க அப்படி அல்ல. மனதினுடைய மாற்றங்கள் ஏற்படும், ஆனா அவரு அசைய மாட்டார். அப்படி புரிஞ்சுக்கணும். அதை அழகா போட. ஏனெனில் குணங்களால் அசைக்கப்படாத ஞானிகளுக்கு சுபாவமாகவே சலிக்கும் தன்மை அற்றதால் கர்மயோகம் அவர்களுக்கு பொருந்தாது. சுபாவமாவே மனதினுடைய மாற்றத்திலிருந்து அவங்க வெளியில் வந்ததுனால அதனால எந்த விதமான பாதிப்பு இல்லைங்க போது அப்ப மனதினுடைய மாற்றத்தினால் பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் கர்மயோகம் அவசியம். மனதினுடைய மாற்றத்தினால் பாதிக்கப்படாதவர்களுக்கு நோ நீடா கர்மயோகம் அப்படின்னு தெளிவா. ஏன் ஞானிக்கு கர்மயோகம் அவசியம் இல்லை? இஸ் நாட் டிஸ்டர்ப்ட் பை தி ஆக்டிவிட்டிஸ், தி சேஞ்சஸ் ஆஃப் மைண்ட். அதனால அவரே சலிக்கப்படுவது கிடையாது. அடுத்தது என்ன சொல்றாரு அவருக்கு? ததாச்ச வியாக்கியாதம் வேதா விநாசினம் இது தத்ர ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார். சங்கராச்சாரியர் ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார். இது வந்து நான் முதலே படிச்சிட்டோம். 2வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம் இது. வேதா விநாசினம் நித்தியம். அதுக்கு பெரிய பாஷை கொடுத்தார். பெரிய 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 பாஷ்யம் அதுல இருக்கும். 21வது ஸ்லோகம் போய் பாருங்க. அதுல மெயின் கான்செப்ட் என்னன்னா, அயம் ஆத்மா நித்திய முக்தக. அந்த ஞானம் அவருக்கு நிலைச்சிருக்கும். அயம் ஆத்மா நித்திய முக்தக. நான் ஆத்மா நித்திய முக்தகா. பந்தத்திலிருந்து நான் விடுபட்டவன். கர்மம்ங்கிறது சாதனம் ஃபார் மோக்ஷம். இந்த தெளிவு அங்க 2 அவர் விளக்குனாரு. அதைத்தான் இவர் கோட் பண்றாரு. 21வது ஸ்லோகத்துல போய் பாருங்க. இந்த விஷயத்தை அவர் விளக்கமாக கூறியிருக்கிறார். இதோட என்னாச்சு? இந்த ஸ்லோகம் முடிஞ்சு அடுத்ததுக்கு அவதாரிக்கா. இங்க நம்ம ஆரம்பிக்கும் இந்த கிளாஸ். அந்த ஒரு ஆத்ம ஞானி அல்லாதவன் ஆப்போசிட். ஆத்ம ஞானி எதிரி அசைக்கப்படாத மனதினுடைய தான் அசைக்கப்படாதவன். அது அல்லாத ஆத்ம ஞானி அல்லாதவன். ஆத்ம ஞானி அல்லாதவன் யாரு? அஞ்ஞானி. அஞ்ஞானி விதிக்கப்பட்ட கர்மாவை செய்யலி. விதிக்கப்பட்ட கர்மம் எதுங்க? விதிக்கப்பட்ட கர்மம் வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், சோத்தனான்னு சொல்லு. சமஸ்கிருத சோத்தனா. சோத்தனா யூ ஷுட் டூ. எது? நீ என்ன ஆசிரமத்தில் இருக்கிற, என்ன வர்ணம் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். இன்டீட்டெயிலா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் யுத்த வகீதியில். என்னென்ன வர்ணங்கள், என்னென்ன ஆசிரமங்கள், யார் யாருக்கு என்னென்ன சொதர்ம அனுஷ்டானம் கொடுத்துருக்காரு இறைவன். அதுதான் விதிக்கப்பட்ட, இறைவனால் விதிக்கப்பட்ட கர்மாவை செய்யலினா. யார்? அஞ்ஞானி. அஞ்ஞானி அதை செய்யலினா அது சரியல்ல அப்படின்னு. எப்ப? அடுத்த கர்மேந்திரியாணி செய்யம்ய அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. அவதாரிக்கு இன்ட்ரோடக்ஷன். அவதாரிக்கு மீன்ஸ் இன்ட்ரோடக்ஷன் டு. ஏன் இந்த ஸ்லோகத்தை 6வது ஸ்லோகத்தை இறைவன் கொடுக்கிறாருன்னா, இந்த மாதிரி மித்தியாச்சாரங்கள் உருவாக்கி விடுவார்கள். நீ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மித்தியாச்சாரம். ஏன்னா நான் படைச்சது ஒரு க்ஷணம் கூட ஒரு மனிதன் ஒரு கர்மத்தை பண்ணாம ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. எந்த ஒரு மனிதனாலும் இருக்க முடியாதுன்னு ஒரு படைப்பு படைச்சதுக்கு அப்புறம் நான் கர்மத்தை விட்டுறேன் அப்படின்னா அக்கர்ம. எந்த கர்மத்தையும் பிசிக்கலா செய்யாம இருக்கிறது. இவர் யாரை பத்தி சொல்றாரு? பிசிக்கலா எந்த விதமான கர்மத்தையும் செய்யாமல் இருப்பது தவறு. அதுதான் சுவாமிஜி அடிக்கடி சொல்ற. நீ வேதாந்த படிக்க வந்துட்டேன் அப்படின்னா நான் என்னுடைய சொதர்ம அனுஷ்டானத்தை விட்டுட்டு வரேன்னா வேஸ்ட். வேதாந்தம் எது மண்டையில ஏற போறது கிடையாது. ஏன்னா உனக்கு எந்த சொதர்மம் கொடுத்துருக்காங்களோ அதைத்தான் நீ கையில பிடிச்சி ஆயுதமா வச்சு மீன்ஸா வச்சு அதை வச்சுதான் நீ சித்த சுத்தி பெற்று வேதாந்தத்துக்கு வரணும். நான் அதை அப்படியே பாய்காட் பண்ணிட்டு ஏது சொதர்ம அனுஷ்டானத்தை எல்லாம் பாய்காட் பண்ணிட்டு ஒரு சன்னியாச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுவாமிஜி உங்க முன்னால பொழுதுக்கும் படிக்கிறேன்னா துரத்தி விட்டுருவாரு. ஏன்னா you are not qualified enough to study Shastra. Where is Karma Yoga? How can you do Karma Yoga? Without only in கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க தான் கேன் டூ கர்ம யோகா. அதை வேண்டான்ட்டு நான் சன்னியாச ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிறேன் உங்களோட படிக்கிறேன்னா ஒரு லைன் என்ன, அரை லைன் என்ன, ஒரு வேர்டு கூட மண்டையில் ஏறாது. ஏன்னா அங்கே சித்த சுத்தியே இல்லையே. அப்போ என்ன பண்ணி அவர் என்ன சொல்வாரு? நீ நாட்டில் போ, கிரகஸ்தாசிரமத்தில் இரு, உன்னுடைய கர்மத்தை ஆசிரம தர்மம் வர்ண தர்மம்லாம் இருக்கு இல்லையா, ஃபாலோ பண்ணு, வச்சோடி ஆயிட்டே வா. கிளாஸுக்கு வந்துட்டாரு, அங்க அதை பண்ணு, இங்க இதை இங்க கிளாஸுக்கு வா, அங்கேயும் பண்ணு, கிளாஸுக்கு வா, இங்கேயும் பண்ணு. அப்படியே பண்ணத்தான் கிளாஸை விட்டுட்டு நான் கர்மயோகம் முடிச்சுட்டு வந்து கிளாஸுக்கு வரனாலும் வேஸ்ட். ஸோ கர்மயோகம் சைட் பை சைடு, கிளாஸும் சைட் பை சைட் ட்ரை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா என்னைக்கு சித்த சுத்தி அடையிறமோ அன்னைக்கு தான் சிரவணத்துக்குள்ள நுழையிறோம். அது வரைக்கும் என்னங்க கிளாஸ் கேட்டுட்டே இருந்தோம், அதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் கர்மயோகத்துக்கு பயன்பட்டு இருக்கும்.
கர்மயோகத்துக்கு அவ்வளோ தூரம் பயன்பட்டு இருக்க அந்த வகுப்பெல்லாம் கர்மயோகம் பண்ணுறதுக்கு பயன்பட்டு இருக்கும். அப்புறம் 2 கிளாஸ் நீங்கள் கர்மத்தையும் பண்ணிட்டு வரீங்க, கர்மயோகமாக பண்ணிட்டு வரீங்க, கிளாஸும் கேட்டுகிட்டே வர்றீங்க அப்படின்னா ஒரு லெவலில் கர்மயோகம் முடிஞ்சிடும். எப்போ முடியும், எத்தனை மணிக்கு முடியலாம் கேட்கக்கூடாது. ஏங்க இந்த இத்தனை வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆச்சு, 2 மாதம், 6 மாதம், 2 மாதம், ஒரு நாள் ஆகிப்போச்சு, அதோட முடியும் நீங்களே கணக்கு வச்சு டைரி எழுதி வச்சுட்டு ஏங்க 6 மாதம் 6 வருஷம் அப்படிலாம் கிடையாது. எப்படி அதை நடக்குது அப்படின்னா அந்த அந்தக்கரண சுத்தி பெற்றுட்டோம். அது வரைக்கும் வகுப்புல எதுக்கு பயன்படும், கர்மயோகத்துக்கு பயன்பட்டுக்கிட்டே வரும். அப்போ ஒரு நாள் நீங்க அப்படியே கர்மயோகமாக ஆயுசு வரைக்கும் பண்ண சொன்னார் இறைவன். அப்படிலாம் இல்லை, அந்த கர்மயோகம் அந்த சுத்தி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு தான் அந்த கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சிரவணமே உங்களுக்கு. அப்புறம் என்ன ஆரம்பிக்கும், சிரவணம் ஆரம்பிச்சுட்டே போகும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் யோகியதா பிராப்தி பெற்றிருப்பீங்க. சிரவணத்துக்கு யோகியதா பிராப்தி தான் கர்மயோகம் கொடுக்கும். அந்த கர்மயோகம் முடிஞ்சாதான் சித்த சுத்தி அடையிறதா கர்மயோகம் முடியுதுன்னு அர்த்தம் ஆச்சா. அது நாட் இன் அ பர்டிகுலர் டைம் சொன்னேன். அது முடிஞ்சாதான் நீங்க எங்க வர்றீங்க, சிரவணத்துக்குள்ளேயே வருவீங்க. சிரவணத்துக்குள்ள அப்ப என்ன போயிட்டே இருக்கும், சிரவணம் போயிட்டே இருக்க அப்புறம் மனனம், அப்புறம் நிதித்தியாசனம். இது புரிஞ்சுக்கணும். அப்ப அடுத்த வகுப்புல எதுக்கு பயன்படும், சிரவணத்துக்கு பயன்பட்டு இருக்கும். கர்மயோகம் ஏங்க நான் கர்மயோகம் முடிச்சுன்னு எப்படிங்க தெரியும், நான் முடிச்சுனா இல்லையானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லா ஸ்டூடெண்ட்டுடைய பெரிய டவுட்டு. அதுதான் நான் அடிக்கடி சொல்வேன், கோயம்புத்தூர் வந்துட்டோன்னா பக்கத்தில் இருக்கவன பார்க்க தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் இது கோயம்புத்தூருன்னு. ஏன் கர்மயோகம் முடிச்சுட்டுனா இல்லையானா நீங்க கேட்கும் போது இன்னும் முடிக்கலின்னு அர்த்தம். முடிக்காதனாலதான் அந்த கேள்வியே வருது. முடிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கோயம்புத்தூர் வந்துச்சுன்னு பக்கத்துல கேட்டாங்க, நம்ம கண்டுபிடிக்கிறோம் கோயம்புத்தூர் வந்துருச்சு இல்லைன்னு. காரில் திட்டுவார் வீட்டில், எத்தனை நாள் விட்டு வந்தேன் தெரியாது, கோயம்புத்தூர் வந்துச்சா வந்தேன், எத்தனை டோஸ் விழுவுது, தூங்கிட்டு எந்திரிச்சு எங்க இருக்கிறன்னு கேட்டாவே திட்டுடுவது. ஸோ நம்ம கேட்குறேன்னாவே நான் கர்மயோகத்தை முடிச்சுட்டுனான்னு சொல்லுங்க, என்னால் கண்டுபிடிக்க தெரியல நீங்க சொல்றீங்கன்னாவே கர்மயோகத்தை இன்னும் முடிக்கல. அப்ப என்ன, ஐயோ முடிக்கலையே ஒரு வெக்ஸ் ஆயிடும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் பண்றது, எத்தனை நாள் லைஃப் டைம் ப்ராஜெக்ட். நீங்க லைஃப் ஃபுல்லா கர்மயோகத்தை பண்ணீங்கன்னா ஏன்னா எந்த லெவல்ல நீங்க அப்படியே நீங்க ஞான யோகம் சிரவணத்துக்குள்ளே வராமே நீங்க இறந்துக்கிட்டா கூட அடுத்த ஜென்மம் மனித ஜென்மமா கிடைக்கும். சீமதாம் குலே யோகி நாம் குலே கொண்டாந்து விட்டுருவாரு, கவலைப்படக்கூடாது. இப்ப கர்மன் ஏவாதிகாரஸ்தே ந பலேஷு கதாச்சன அதுலயே இருக்கணும். இந்த பிளான் பண்றது அது இப்படி ஆகுமா, நான் கத்துக்கிட்டு நான் அப்படி சொல்லி தரலாமா, ஐயோ அந்த பிளானே வேண்டாம். கர்மன் ஏவாதிகாரஸ்தே இதுலயே இருக்கணும். கடிவாளம் போட்ட குதிரையாட்ட ஓடிக்கிட்டே இருக்கணும், எதையும் எதிர்பார்க்க கூடாது. அப்பப்ப தானா அதில் என்ன பண்ணும், ஸ்டெப் பை ஸ்டெப் அது உங்களை கூட்டிட்டு போகணும். நாம கற்பனை பண்ணி நாம திங்க் பண்ணி இந்த நிறைய பேர் சொல்றது, நான் நிறைய திங்க் பண்ணேன், எதையும் திங்க் பண்ணக்கூடாது. திங்க் பண்ண ஜீரோ. கர்மத்தை பண்றதுக்கு மட்டும்தான், கர்மயோகமா பண்றதுக்கு மட்டும்தான் உங்க சிந்தனை இருக்கணுமே தவிர நான் சிரவணத்தை இந்த காலத்துல முடிச்சிடுவேன், மனத்தை இந்த காலத்துல முடிச்சிடுவேன், நிதித்தியாசம் இந்த கிளாஸ் முடிச்சிடுவேன், அப்புறம் நானும் ஒரு குரு ஆகணும், நானும் 4 பேருக்கு சொல்லி தரணும். முடிஞ்சது கதை, சுத்தமா முடிஞ்சது. ஏன்னா அந்த ஒரு பலன் மேல குழியா இருக்கும்போது இங்க கர்மயோகத்தில் மிஸ் பண்ணிடுவோம். பெரிய டிராபேக் அதுதான். ஏன்னா நீ இருக்க வேண்டிய ஏரியா கர்மயோகம் இன்னும் நாட் இட் கம்ப்ளீட். அப்படித்தான் இருந்தாலும் எப்படி எங்க ஏதோ ஒரு வேர்டு சொல்லுங்க, கர்மயோகத்தை முடிச்சு எனக்கு எப்படி தெரியும்னா, என்னைக்கு வகுப்பை தவிர எதுவுமே எனக்கு வாழ்க்கையில பிரதானம் இல்லை, எல்லாமே செகண்டரி. தேவதா வழிபாடு கூட, வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு கூட எனக்கு செகண்டரி. அதுக்கு முன்னால நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, முடிச்சிட்டீங்க. அப்ப எனக்கு என்ன வல்லிங்க, அதெல்லாம் கமிட் ஆயிட்டேன், நான் பண்ணித்தானே ஆகணும். அப்ப பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லலையே. யாராச்சும் வேண்டாம்னா சொன்னவங்கள பண்ணுங்க, எல்லா தேவதா வழிபாடு பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. அதாவது பிரதானமா மனசுக்குள்ள வர்றது வெளியில் தெரியாது. வெளியில நீங்க எல்லா வழிபாடும் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனா மனதுக்குள்ள என்ன தெரியும், அது செகண்டரியா போயிடும். தேவதா வழிபாடே செகண்டரிக்கு போயிடும். வாழ்க்கையில் எப்ப எனக்கு இதுதான் பிரதானம், தேவதா வழிபாடே செகண்டரிங்கும் போது நீங்க பிசினஸ் விட்டுட்டு வெளியே வர்றது இல்லைங்க. எதுவுமே வெளியில எங்கேயுமே வர்றதில்லை. மனதுல அந்த அலைன்மெண்ட் ஆகும். 1 2 3 4 இருந்திருக்கிற இது அந்த 4 1க்கு வரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அலைன்மெண்ட் ஆகி வரும். இப்போ நீங்க லைஃப்ல கிளாஸுக்கு வரக்குள்ள 1 2 3 4 வாழ்க்கையில கோல் வச்சிருப்பீங்க. இது 1 பிடிக்கும், 2வது 3 பிரதானம் இன் லைஃப்.
பணம் சம்பாதிக்கிறது ஒன்றா இருந்திருக்கலாம், குழந்தைகளை பார்த்துக்க 2ஆ இருக்கலாம், ஃபேமிலி இந்த மாதிரி 1 2 3 போட்டு வச்சுருப்பீங்க. அது அப்படியே உள்ள என்ன ஆகும், அலைன்மெண்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் ஏறி இதுதான் லைஃப், இதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன், இதை வச்சு தான் நான் என்ன இதுக்காக தான் சமைக்கிறது. எதுக்கு? கிளாஸுக்கு போகிறக்காக நான் சமைக்கிறேன். இதுதான் சுவாமிஜி எடுக்கிறது. அந்த ஆட்டிடியூட் வந்துடும். எதுக்காக தூங்குற? கிளாஸுக்கு போகிறத தூங்குற. எல்லாமே அதுக்கு நிற்கும். நீ என்ன எதுக்கு கோயில் போட? கிளாஸுக்கு போகிறதா கோயில். எல்லாமே அதை மெயின் நின்றுடும். ஸோ மற்ற எல்லாம் அப்படி அலைன்மெண்ட் ஆகி நின்றுக்கும். பிரதானமாக கொண்டாந்து அங்கே பிடிக்க தாமரை மேலே அப்படி மேலே நிற்காது மண்டையில். மற்றதெல்லாம் அதை சப்போர்ட் பண்ணுறக்குன்னு ஒரு மூடு வரும். அப்போ தான் அந்த கரணை சுற்றி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு இருக்கும். இட்ஸ் நாட் எண்டிங், ஸ்டார்ட் ஆகிருக்குது அந்த இடம். ஏன்னா அப்புறம் தான் நீங்கள் எங்கே வருவீங்க? பக்கா கர்ம யோகத்துக்கே வர முடியும். ஸ்டார்ட் ஃபிக்ஸ் பண்ணி அப்பதான் அந்த கரணை சுத்தி அடைஞ்சு வகுப்புகள் கேட்கறதுங்கிறது. அந்த கரணை சுத்தி ஸ்டார்டிங் டைம் அது. அதுக்கப்புறம் அங்கேயே நழுவாம நிக்கணும். நீ ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க, ஆனா அப்பப்ப அலைன்மெண்ட் மறுபடியும் மாறிக்கும், பழைய நிலைக்கே வந்துடும். அந்த அலைன்மெண்ட் கரெக்டா ஆகி அப்படி நிக்கிற பாருங்க ஸ்ட்ராங்கா. அப்பதான் கர்மயோகம் ஃபினிஷ் ஆகுதுன்னு. அது வரைக்கும் கர்மயோகத்தை விடக்கூடாது. புரிஞ்சுங்களா? அடுத்தது பேர் என்ன சொல்றாரு? குணங்களால் அசைக்கப்படாத ஞானிக்கு இது தேவையில்லைன்றாரா. இப்ப அடுத்த ஸ்லோகம் இவர் என்ன சொல்றாரு? ஆத்ம ஞானி அல்லாதவன் கர்மத்தை செய்யாம இருக்கக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அதை ஒரு ஃபார்மேட் தெரிஞ்சிட்டீங்கன்னா அது அப்படியே ஃப்ளோ போயிட்டே இருக்கும். யாரை விட யார் வஸ்தி, யாரை விட யார் வஸ்தி, யாரை விட யார் வஸ்தி, அப்படி ஒரு கிளீன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே போறாரு. வெறும் கர்ம பலனை ஒன்று ஃபர்ஸ்ட் எடுத்துனா அது இல்லை, எந்த செயலும் செய்யாம தமோ குணத்துல சோம்பேறியா ஒரு உட்கார்ந்துருக்கான் பாருங்க. எல்லாத்துட்டையும் எப்படி வேலை வாங்கலாம், நாம எதுவும் பண்ணாம உட்கார்ந்துக்கிட்டே எப்படி, அதுக்கு அங்க என்னது டெஃபினிஷன், ஏனையாட்டு உஷார் யார் இந்த உலகத்துல கிடையாது. அவன் டெஃபினிஷன் கேட்டு பாருங்க, ஐயோன்னு இருக்கு நமக்கு. அதாவது வேலை செய்வதை விட வேலை வாங்க தெரிந்தவன் புத்திசாலி. அது எந்த இடத்துல? ஆஃபீஸில் ஒர்க் ஆகும். நாமளே போய் பூன் வேலையை மேனேஜர் அங்கே செய்ய முடியும், அந்த இடத்துல சொல்லல. நாம் சும்மா இருந்துக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, 3 நேரம் நல்லா சாப்பிட்டுக்கணும், நல்ல ஜாலியாக, அதுக்கு பேர் ஜாலியாக, அதுக்கு பேர் ஜாலியாக கிடையாது, டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அது. 3 நேரம் வேலை செய்யாமல் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஏமாற்றிக்கணும், ஊரில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஏமாற்றி வேலை வாங்கிட்டு அது பேர் அக்கர்மம். அவன் ஃபிசிக்கலாக எந்த செயலையும் செய்யாமல் இருக்கான் பார்த்தீங்களா? அது பெரிய பணக்கார வீட்டில் சில இயல்பாக அதுக்குள்ள மாட்டிக்குவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது, ஒன்றும் தேவையில்லை. காலைஞ்சா குளிச்சா சாமி டிவி பார்த்தா ஆன் பண்ண, மத்தியான நேரம்னா சாப்பிட்டா மறுபடியும் டிவி ஆன் பண்ண, தூக்கம் வந்தால் தூங்கினேன், அப்புறம் மறுபடியும் சாயங்காலம் காஃபி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா உட்காந்து டிவி ஹால்லேயே பொழுது ஓட்டுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. டிவியே பார்க்கறது, அப்புறம் அப்பப்போ வெளியில் கெட் டுகெதர் இருக்குது, கல்யாணம், அதுக்கு போனால் ஒரு 1 நாள் 2 நாள் பொழுது ஓட்டிட்டு அவங்கெல்லாம் தான் அக்கர்மணி. அதாவது கர்மத்தை பிசிக்கலாக பர்பஸாக அவாய்ட் பண்ணிக்கிறது. கர்மா எந்த அளவுக்கு கர்மத்தை குறைக்கணுமோ குறைச்சிக்கிட்டே வர்றாங்க பார்த்தீங்களா? அவங்கள விட, ஏன்னா என்ன சொன்ன, யாரை விட யார் வசதின்னு சொல்லிக்கிட்டே வருவார். இந்த மாதிரி இருக்கிற டிக்கெட்டை விட பலனை எதிர்பார்த்து ஒருத்த கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க, காலிலிருந்து பொழுதா வரைக்கும் கர்ம பலனுக்காக உழைக்கிறான் பாருங்க, அவன் கிரேட்டு. 2வது அவன் கிரேட்டு. சும்மா உட்காந்துருக்கனோட விட கர்ம பலனை எதிர்பார்த்து கர்மத்தை பண்றான் பாருங்க, அவன் கிரேட்டு. அவனை விட கிரேட் யாரு தெரியுங்களா? கேவல சன்னியாசிம்பர். கர்ம பலனை எதிர்பார்த்து ஆயுசுக்கும் கர்மத்தை பண்ணிட்டு இருக்கன விட கேவல சன்னியாசி பெற்றும்பர் பெஸ்ட். கேவல சன்னியாசின்னு யாரு தெரியுங்களா? நோ சிரவணம், சன்னியாசி ட்ரெஸ் போட்டிருப்பாரு. நோ சிரவணம், நோ மனனம், நோ நிதித்தியாசனம், நோ கர்மயோகம், நோ அந்த கர்ண சுத்தி. ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தானே அடுத்து சிரவணம் பண்ணணும். இதெல்லாம் முதல்ல நோ சிரவணம் போது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நோ கர்மயோகம், நோ அந்த கரண சுத்தி, நோ சிரவணம், நோ மனனம், நோ நிதித்தியாசனம். ஆனால் போட்டிருக்கிறது என்ன? சன்னியாச ட்ரெஸ்ஸு. அவன் பெட்ரும்பர். அவன் கேவல சன்னியாசினா வெறும் வேஷம் மட்டும் இருக்கும், உள்ள மனதுக்குள்ளே எந்த விதமான முயற்சியோ அதெல்லாம் எது இருக்காது. ஏன்னா கொஞ்சம் வைராக்கியத்தை பெற்றதுனால அதில் ஃபீல்டு நிற்கிறான். ஸோ அவன் பெட்ரும்பர். ஏன்னா கொஞ்சமாக வைராக்கி இருந்தால் தானே வீட்டு விட்டு வெளியே போகிறான். வெளியில் போய் கொஞ்சம் அவனுக்குள்ள என்ன இருக்குது, ஏன்னா இந்த ஜென்மத்தினால அடுத்த ஜென்மத்தில் எதை விட்ட இடத்துல முடிச்சிடுவான் வைராக்கியத்தை. ஸோ அவன் பெட்ரு. இந்த கர்ம பலன் நாய் மாதிரி உழையறான் பார்த்தீங்களா, அவனை விட அவன் கொஞ்சம் பெட்ரு. சன்னியாசி ஏன்னா கொஞ்சம் வைராக்கியத்தை பெற்றிருப்பதா, குடும்பத்தை விட்டுட்டு வெளியில தனியா வாழ முடியறதுனால
ஒரு பற்றற்ற குடும்பத்துல பற்றற்ற நிலை ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆயிருப்பான், மற்ற இடமெல்லாம் பற்றட்டு வந்திருப்பான். ஏன்னா குடும்பத்துட்டு போறதான்ற பெரிய கஷ்டம் எதுவும் கிடையாது. அதை ஜமாளிக்கிறான்னா, அதுல சந்தோஷமா இருக்கிறான்னா இஸ் பெட்டர். அவனை விட பெட்டர் யாரு? கர்மயோகி. அவன் கிரகஸ்தாவா அந்த சன்னியாசம் போயிட்டான் பாத்தீங்களா, அவனை விட பெட்டர் திரும்பி வீட்டுக்கு வராரு. வீட்டிலேயே இருந்து கர்மயோகம் பண்றவன் அந்த சன்னியாசி ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்கான் பாருங்க, வேடதாரி, அவனை விட வீட்டுல தனக்குண்டான ஆசிரம தர்மத்தை எல்லாம் பண்ணிட்டு ஒட்டாட்டு இருக்கான் பாருங்க, கர்மத்தை எல்லாம் கர்ம யோகமாக பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அவனை விட பெட்ரு. இதுதான் இந்த 2-3 ஸ்லோகத்தினுடைய சாரத்தை நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணி சொல்றேன். அப்புறம் அந்த கர்மயோகியை விட பெட்ரு யாரு அப்படின்னா வித்வத் சன்னியாசிம்பர். கர்ம யோகி விட பெட்ரு யாருன்னா வித்வத். நான் படிக்கணுங்கிறதுக்காக சிரவணத்துக்காக சன்னியாசம் எடுத்துக்கிறான் பாருங்க, அவன் கர்மயோகி விட கிரேட். படிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் போய் உட்காந்து படிக்கணும். அவன் வேடம் போடணும் இல்ல, விவிதிஷா சன்னியாசி. அவன் தான் கத்துக்கணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா, அவனை விட பெட்ரு. அவனை விட பெட்ரு யாருன்னா வித்வத் சன்னியாசி. இப்ப வீட்லயே இருந்து ஏன் பெட்ரு? அவன் விவிதிஷா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவனால ஜமாளிக்க முடியுமா முடியலன்னு தெரிய போகுது. ட்ரெஸ்ஸே சிரவணம் பண்ணணும்னு முடிவெடுத்து போயிட்டான். அங்க போனதுக்கு அப்புறம் இந்திரிய அடக்கம் மன அடக்கலாம் ப்ராப்பரா இருக்கான்னு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு அதிகம். என்னால அங்க இருக்க முடியல. யார்? விவிதிஷா. வெறும் சன்னியாசம் மட்டும் எடுத்திருக்கான், இன்னும் கர்மயோகம் முடிக்கல. அங்க போயிட்டா நீ சிரவணம் பண்ணலாம் ஆரம்பிக்கிடும் போது குவாலிஃபைக்கு இருக்குதான்னு இல்லையான்னு தெரியாம என்ன பண்ணிடுவான், சில சமயம் உள்ள போயிடுவான். அவனை விட யார் பெட்ரு? வித்வத் சன்னியாசி. ஏன் வித்வத் சன்னியாசி? அவர் என்ன பண்ணுவார்? கிரகஸ்தாசிரமத்துல இருந்து கர்மயோகத்திலாம் முடிச்சு, சிரவணத்தை முடிச்சு, மரணத்தை முடிச்சு, நிதித்தியாசனத்துக்காக யாக்னவல்லிக்கு மாதிரி நிதித்தியாசனத்துக்காக அரே மைத்ரே ஐயே கார்கி நான் போறேங்கிறாரு பாத்தீங்களா, அந்த வித்வத் சன்னியாசி அவங்கள விட வசதி. இந்த ஒரு கிரமத்தை தான் இது தெளிவாயிட்டுங்க ஜனங்கிறதுக்கு கொடுக்குறாரு. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, இந்த கான்செப்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இதுதான். கர்மேந்திரியானி, கர்மேந்திரியங்களை அடக்கி. வெளியில பார்த்தா ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க, சினிமாக்கு போக மாட்டாங்க, அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போக மாட்டாங்க, மாலுக்கு போக மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? கர்மேந்திரியத்தை அடக்கிட்டாங்க. ஆச்சா, கர்மேந்திரியங்களை மட்டும்தான் அடக்கியிருக்காங்க. அடக்கி ஆனா எவன் கர்மேந்திரிய சையமிய யக எவன் மனசா வாட்ட போட்டு மை சினிமா போகல, மாலுக்கு போகல, ஹோட்டலுக்கு போகல, இது கர்மேந்திரியம் தான். கால் போகல, கை போகலின்னு அர்த்தம். வாட்ட போட்டு மைண்ட் மனசா யக மனசா மனதிலேயே என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இந்திரியார்த்தான் இந்திய அர்த்தங்களை விஷயங்களை, சினிமா பத்தி, நடிகைகளை பத்தி, நடிகனை பத்தி, ஹோட்டல் இருக்கிற சாப்பாட்டை பத்தி, இந்த ஹோட்டலில் என்ன சாப்பாடு கிடைக்கும், அந்த ஹோட்டலில் என்ன சாப்பாடு கிடைக்கும், எங்க லஸ்ஸி நல்லா இருக்கும், எங்க ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும், எங்க ஓடிட்டு இருக்குது மனசுல. ஒரு வாரம் வீட்லயே சாப்பிட்றோம், ஒரு நாள் போய் வெளியில சாப்பிடலாம், இதுக்கு இப்படியே சாப்பிட்டே இருந்து போர் அடிக்குது, லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும், கொஞ்ச நாள் போய் வெளியே சாப்பிடலாமா அப்படின்னு எங்க ஓடிட்டு இருக்குது தாட்டு தான். வெளியில ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் எதை வச்சு நீங்களா மெஷர் பண்ண முடியாது. மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். சாப்பாடும் சரி, சினிமா தேட்டரு, சினிமாவுக்கு போக மாட்டான், ஆனா விஜய் பத்தி என்னென்ன நியூஸ் வருதோ அதெல்லாம் படிச்சு வச்சுக்குவான் பேப்பர்ல சத்தம் இல்லாம. திரிஷா பத்தி என்னென்ன வருதோ அதெல்லாம் படிச்சு வச்சுக்குவாங்க. ஆனா தியேட்டர்ல போய் பார்க்க மாட்டாங்க படத்தை. யாரும் இல்லாதப்ப செல்போன்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள பத்தி பாத்துக்கிறேன். சினிமா பார்க்க மாட்டேன், வெளியிலே உள்ளேயும் சரி. சினிமா செல்லுதை பத்தி சினிமா தான் கைக்கே வந்துருச்சு. முதல்ல ஊருக்கு ஒன்று இருந்தது தியேட்டரு, அப்புறம் வீட்டுக்கு ஒரு டிவி இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு, வீட்டுக்கு 5 படம் இருக்குது. ஏன்னா ரூம்ல, இந்த ரூம்ல ஒரு படம், அந்த ரூம்ல ஒரு படம், அந்த ரூம்ல ஒரு 5 படம் ஓடுது ஒரு வீட்டுக்குள்ள. ஸோ அப்படியே நான் பார்க்கலையே முடிவு பண்ணி, ஆனா அவங்கள பத்தி அதுலயும் பார்க்க முடிவு பண்ணியிருப்பான் கர்மேந்திரியம், அதை அடக்கியாச்சு. ஆனா விஷயங்கள் எங்க ஓடிட்டு இருக்குது, அந்த சினிமா நடிகளை பத்தி நியூஸ், அவனோட போனானா, இவனோட போனானா, ஐயோ அதுல அது வேற உட்காந்து பேசுறது. நான் சினிமாக்கெல்லாம் போறது இல்லைங்க, ஆனா விஜய் இப்படி பண்ணிட்டானுங்க, இது தப்புங்க, அவன் கட்சி ஆரம்பிச்சா தப்புங்க, அதெல்லாம் ஒத்துவேன். எதுக்கு உனக்கு? அவன் கட்சியா இருந்துச்சா ஆரம்பிக்காட்டு நமக்கே அதை பத்தி பேச்சு. நாங்க படமெல்லாம் பார்க்க மாட்டேங்க, அப்புறம் அரசியல் நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா, கேளுங்க வாய திறக்க முடியாது. ஆச்சா, இப்போ இதுதான் என்னது, விஷயங்களை
நினைத்து கொண்டு ஸ்மரண ஆஸ்தி. அதன் ஸ்மரணுக்கு இவ்வளவு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஸ்மரணுங்கிறது என்னது? வெளிய விஷயங்கள் கிடையாது. இந்திரிய அர்த்தானு விஷய அர்த்தங்கள் தெரியுதுங்களா? இந்திரியங்கள் எங்கிட்ட இருக்கு, அர்த்தங்கள் வெளியில் இருக்குது. அந்த அர்த்தங்களை நினைத்து கொண்டு ஸ்மரண ஆஸ்தி, அது ஸ்ட்ராங்கா ஆஸ்தி, அதே ஸ்ட்ராங்கா நினைத்து கொண்டிருக்கிறானோ விமூடாத்மா. திட்ட யார ஏமாத்திக்கிற? உன்னை நீயே ஏமாத்திக்கிற. விமூட ஆத்மா, விவேகம் இல்லாத சூன்யம். திட்டாரு. என்ன திட்டாரு? நீ சூன்யம், வேஸ்ட் திட்டாரு. அவசாக இன்னொன்று அது திட்டிட்டு அந்த வேர்டு 10ல இருக்கு. திருப்பி இன்னொரு வேர்டு போடுறாரு. அவருக்கு ஒரு பேர் வச்சிட்டாரு. டேய், உன் பேர் என்ன தெரியுமா? மித்யாச்சாரக. பொய்யான ஆச்சாரத்தை உடையவர். உலகுக்காக நடித்துக் கொண்டிருக்கிறாய். உலகத்துக்காக மற்றவங்க எல்லாம் இவங்க சினிமாவுக்கு போக மாட்டாங்க, ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க, தி கிரேட் அப்படின்னு சொல்றக்காக நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன்னை நீ ஏமாத்திட்டு இருக்கிற. மித்யாச்சாரக. உனக்கு என்ன கிடையாது? யோக்கியதா உனக்கு என்ன கிடைக்க போறதில்ல. லைஃப் ஃபுல்லா சிரவண மனன யோக்கியதா பிராப்தியும் கிடைக்க போறதில்ல. இந்த மித்யாச்சாரனா இருக்கிறவனுக்கு யோக்கியதா அம்சம் சிரவண மனதுக்கும் கிடைக்க போறதில்ல. ஞான பிராப்தியும் கிடையாது, ஞான நிஷ்ட பிராப்தியும் கிடையாது. இந்த லைஃப் ஃபுல்லா நீ என்னதான் ஓடிட்டு அவங்க பாருங்க, லைஃப் ஃபுல்லா இதுலதான் இருப்பாங்க. They cannot come to Sravana, Manana or Nididhyasam. என்னையாட்ட கட்டுப்பாடு உடையவங்க இந்த உலகத்துல யாருக்கு? அப்ப யாருவ? ஊருக்கு சன்னியாசி. வெளியில் இருக்கவங்க சன்னியாசின்னு ட்ரெஸ் போட்டுக்க வேண்டாம். வெளியில் இருக்கவங்களா இதெல்லாம் விட்டுட்டான்னு சொல்லணுங்கிறதுக்காக இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நாட் அந்த சன்னியாசி இல்ல. ட்ரெஸ்ஸை மாத்தி போனது வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு வெளியில் என்ன பேசுறது? நான் எல்லாம் இப்ப அதுல இருக்கிற ஆசையில விட்டுட்டேங்க, நாங்க இதுல இருக்கிற ஆசையில விட்டுட்டேங்க, நான் இப்ப எல்லாம் எதையுமே ஆசைப்படுறதே இல்லைங்க. வாயில மனசுல என்ன ஓடிட்டு இருக்கோம்? அந்த ஹோட்டல் அந்த லட்சி நல்லா இருக்கா, இந்த ரோஸ் மில்க்கு ஒரு கடை இருக்காமே அதுக்கு அங்க போய் குடிச்சா நல்லா இருக்குமா, அந்த கடையில் நல்லா இருக்குமா, இந்த மனசு ஃபுல்லா இது. வாயை திறந்தா என்னது? எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். எனக்கு ஆசையே எதுவுமே கிடையாதுங்க. வேதாந்த வகுப்புக்கு வர்றது படிக்கிறதா எனக்கு முக்கியம். எங்களுக்கு தெரியாதாங்க. அப்படியாங்க ஏமாந்து கிடக்குற நாங்கெல்லாம். ஸோ நம்மகிட்ட இப்படி சொல்லுவாங்க. அதனால சொல்றேன், நான் எல்லா ஆசையும் விட்டு இதை தவிர எதுவும் கிடையாது. ஆனா ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம்னா டப்புன்னு அப்படியே பட்டுங்க. சரி, ஓகே, முயற்சி பண்ணுங்கன்னு விட்ட வேண்டியது. நாம என்ன பண்ணுவோம்? ஸோ இவங்க என்ன சொல்றாரு? இப்ப கீழே பாஷ்யம் பார்க்கலாம் பாருங்க. இறைவன் சொல்லி முடிச்சிட்டாரு. நீ விமூடாத்மா, ஃபர்ஸ்ட் அறிவு கட்டவன், முட்டாளுங்கிறாரு. மூடம்னா குழம்பி போனவன். எதுக்காக வாழ்க்கை பிறந்திருக்கோங்கிறது குழப்பம், மோகம். விமூடம்னா மோகம் சொல்லிட்டாரு. அடுத்தது மித்யாச்சாரங்கிற 2 வேர்டை போட்டு அவரு தீட்டிட்டு விட்டுட்டாரு. இவ்வாசியர் எடுக்கிறார், சங்கராச்சாரியர் என்ன எடுக்கிறார் பாருங்க. இவருக்கு இதெல்லாம் சான்ஸ். இந்த மாதிரி இடமெல்லாம் அப்படியே சங்கராச்சாரிய வெயிட்டிஸ் உட்கார்ந்து ஆப்படிக்கிறதுக்கு நமக்கு. எந்த ஒரு மனிதன் எப்படி இவரு எப்படி வளர்க்கிறார் பாருங்க. அவரை நல்லா எடுத்து கொடுத்துட்டாரா? டேய், நல்ல இந்த இடத்துல நல்லா போட்டு கொடு அப்படின்னு இவர் நல்லா எடுத்து எப்படி இருக்கா பாருங்க. எவன் ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதன் கை கால் முதலிய கர்மேந்திர, நீ வாய் பேசிக்கலாம், வாய் எடுத்துக்கலாம். ஏன்னா கர்மேந்திரன் யூ கேன் ஆட் எல்லா கர்மேந்திரம். கர்மேந்திரியங்களை அடக்கி ஆனா மனசுல இந்திரிய போக விஷயங்களையே சிந்தித்து கொண்டிருக்கிறானோ, அங்க போனா அது நல்லா இருக்கு, இங்க போனா அது நல்லா இருக்கு, ஆனா நான் விட்டுட்டேன். இங்க போனா அது நல்லா இருக்கு, இங்க போனா நல்லா இருக்குங்க, ஆனா நான் விட்டுட்டேன். இதுதான் புரியுதுங்களா? அந்த கேரக்டர் எப்படின்னு? அது எல்லாமே தெரியும், ஆனா நான் விட்டுட்டேன். அப்படி வாயில சொல்லும். எல்லாமே தெரியும் ஒருத்தர் சொல்றான் பாருங்க. ஏன்னா விட்டவன் விட்டுட்டேன்னு சொல்ல மாட்டான். உண்மையாலுமே மனதார ஒருத்த விட்டுட்டனுக்கும் இந்த மித்யாச்சாரக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மித்யாச்சாரம் நான் எதை விட்டுட்டேன் விட்டுட்டேன் விட்டுட்டேங்கிறத சொல்லி ஆகணும். ஏன்னா உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது அந்த ஆசை. அப்ப அதை சொல்லிட்டு இருப்பான். ஆனா உண்மையால விட்டவன் பாருங்க, அதை சொல்லணும்னு அவனுக்கு தோணாதே. அவன் மனசு விட்டு அந்த வாசனையே பவர் இழந்துருச்சு. நான் அதை விட்டுட்டேன்னு கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. மற்றவங்க சொன்னாதான் ஆட ஆமால நம்ம விட்டுட்ட மாட்டிருக்குன்னு அவன் ஞாபகத்துக்கே வரும். அவன் தான் உண்மையான சாரகன். இவன் யாரு? மித்யாச்சாரகன். என்ன சொல்றாரு? இந்திரிய போகங்களை விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் மோகமடைந்த கன்ஃபியூஸ்டு பர்சன். அவன் சுத்தமா மோகம், குழப்பம். அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாஃபியா லேடி 100%. 1% கூட அவளை விட்டு வெளியில வர முடியாதவங்க. அந்த கரணத்தை உடையவன். அப்படி அந்த கரணம் மனம். மூட ஆத்மா ஆச்சாரவன் உள்ளவனை போல் இருப்பான். ஏன் கால் அந்த வேலை செய்யாது, ஹோட்டலுக்கு போகாது, கை அந்த வேலை செய்யாது, வாய் அந்த வேலை செய்யாது, கர்மேந்திரியங்களை எந்த வேலையும் செய்யாது, அடக்கி வச்சிருப்பான். சோ ஆச்சாரம் உள்ள போல மற்றவங்களுக்கு தெரியும். வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு இவங்க ஹோட்டலுக்கு போறதில்ல, நான் எடுத்த எக்ஸாம்பிள் அப்படி கொண்டு போறேன். ஹோட்டலுக்கு போறதில்ல, சினிமாவுக்கு போறதில்ல, வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கும். ஆனா ஆச்சாரம் உள்ளவன் போல மற்றவங்களும் சொல்லுவாங்க.
ஏங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு. ஆனா பொய்யாக நடவடிக்கை உள்ளவன் மனசுக்குள்ள அதே திங்கிங் பாப்பாச்சாரம் உள்ளவன் என்று கருதப்படுகிறது. இது பாப்பங்கிறார். பல நேரம் ஜோக்கா பேசிட்டு இருந்தோம், கேட்டுட்டு இருந்தோம். இவர் என்னங்கிறாரு, டேய் நீ பண்றது பாப்போம், ஊரை ஏமாத்துற வேலை பாப்பன்ட்டார். ஒரு வேர்டு பாருங்க, பாப்ப. அது சொல்ல சங்கராச்சாரி இந்த மாதிரி இடம்ல வெயிட்டிஸ் கொண்டாந்து இறக்கறக்கு, லோடு லாரி இறக்கறக்கு. பாப்பாச்சாரக மித்தியாச்சாரம் என்ன அர்த்தம்? பாப்ப ஆச்சரத்தி, பாப்பத்தை ஃபாலோ பண்ற. அதாவது எந்தெந்த செயல்கள் செஞ்சா உனக்கு பாப்பம் கூடுமோ அதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற நீ பாப்பாச்சாரனா பாப்ப ஆச்சரக என்று கருதப்படுகிறது. 4 லைன் எழுதினாலும் சங்கராச்சாரியர் கடைசியில் என்ன ஆப்படிச்சிட்டாரு, இது நீ பண்ற பாப்பம். ஏன் பாப்பம்னு சொல்றாரு சங்கராச்சாரியர்? ஏன் இதை அவர் வித்தியாச்சாரம் தானே போட்டார், இவர் எதுக்கு பாப்பாச்சாரம் போடுறாருன்னா, இப்ப தான் கெட்டதும் இல்லாம உலகத்தை கெடுக்கிறவங்க இவங்கெல்லாம், அதனாலதான் பாப்பாச்சாரம் போடுறாரு. ஏன்னா நீ மட்டும் கட்டினா அது வேறங்க. நீ இப்படி நடந்துக்கிறது மூலியமாக உன்னைய ஒரு ஆள் பாப்பான் பார்த்தீங்க, ஒரு ஆளா நம்ம உலகம் நம்மளை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களாம் என்ன நினைச்சுக்குவாங்க, ஓ வேதாந்த கிளாஸுக்கு போனா வெளியே இந்த மாதிரி ஒரு இதுக்கு என்ன சொல்றது, அறவேக்காடு, நம்ம லாங்குவேஜ் சொன்னா அறவேக்காடு, இந்த மாதிரி தான் இருப்பாங்களாட்டிருக்கு. அவன் என்ன நினைப்பான், போய் இவங்க இப்படித்தான் இருக்காங்க, நம்ம போகாமே ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு மற்றவங்க வந்துடுவாங்க. வேதத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாட்டியும் பரவாயில்ல, மற்றவங்க யார் வராமல் இருக்கிற மாதிரி பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னங்க, பாப்போம். ராங் ரோல் மாடலாம் இருந்துடக்கூடாது. அதுதான் அவர் சொல்றாரு, அது பாப்பாச்சாரங்க. ஏன் அடுத்து அப்புறம் மறுபடியும் சங்கராச்சாரியர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அர்ஜுனன் என்ன சொல்றாரு, கிருஷ்ணர், யஸ்விந்திரியாணி மனசா நியம்யா ரபதேர்ஜுன கர்மேந்திரியைஹி கர்மயோகம் அசக்தக ச விசிஷ்யதே. இவன் மித்தியாச்சார பத்தி திட்டாரா, யாரு விசிஷ்யதே, யாரு கிரேட், யார் சிரேஷ்ட புருஷக. மித்தியாச்சாரத்தை விட்டுட்டு அடுத்த கேரக்டர் வராரு, யாருன்னா யாரு கிரேட்டு அப்படின்னா, எஸ்து எவன் இந்திரியாணி, இந்த இடத்துல ஞான இந்திரியங்களை மனசா நியமிய, ஞான கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை மனதினால் அடக்கி, மனதினால் அடக்கி அப்படின்னா கூர்மோங்கானிஷ. நான் அந்த ஸ்லோகத்தை நம்ம ஜாயின் பண்ணி புரிஞ்சுக்கணும். எப்ப கண்ணு காது எல்லாம் வெளியில போய் வேலை செய்யணுமோ அப்ப விட்டுறணும், நல்ல விஷயங்களுக்கு விடணும். எங்க போகக்கூடாதுன்னு தெரியுதோ அப்ப உள்ள இழுத்துக்கணும், ஆமையை போல. அதுதான் சொல்றாரு, ஞான இந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எங்க விடணுமோ அங்க விட்டு, எங்க போனோம்னா அந்த வேதாந்த வகுப்புகள் அட்டன் பண்றதுக்கு எது எது தடையாக இருக்குமோ டப்புன்னு உள்ள இழுத்துறணும். 8 9 மணி 10 மணி நோ 10 மணிக்கெல்லாம் என்னால வர முடியாது, 8 மணிக்கு படித்தாதான் காலைல கிளாஸுக்கு போக முடியும். அந்த 10 அதை உள்ள இழுக்கிற பாருங்க, 10 மணி வரைக்கும் நோ ப்ரோக்ராம், 8 மணிக்கு மேல எந்த ப்ரோக்ராம் கிடையாது, வீட்டோட படிப்பு, அப்பதான் நான் காலையில யோகா பண்ண முடியும், அப்பதான் நான் அப்படிங்கிறதுக்காக. அதுதான் அவர் சொல்றாரு. இதுக்காக என்ன பண்ணுவான், டக்குனு இந்த மாதிரி 10 மணி வரைக்கும் போகணும் ஒரு சூழல் வந்து டக்குனு என்ன பண்ணிக்குவான், நோன்னு ஸ்ட்ராங்கா சொல்ல தெரியும். 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க நம்மள, உனக்கு அறிவு இருக்கானோட கேட்பாங்க. நோ அப்படி சொல்றான் பாத்தீங்களா, அவனை சொல்றாரு இங்க. யார் என்ன வேணாலும் சொல்லுங்க, 8 மணிக்கு மேல நாட்டோட ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு எடுத்துக்கிறேன், அவ்வளவு. அது மட்டும் இல்லை, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. 8 மணிக்கு மேல நோ, எந்த ப்ரோக்ராம் எதுவும் கிடையாது அப்படின்னு அந்த அந்த போயிட்டு இருக்கிற போது யாராவது வந்து அந்த 10 மணிக்கு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்கன்னா டக்கு உள்ள இழுத்து நோ சொல்றா பாருங்க. அதுதான் இவ சொல்ற அந்த ஆளு, எவன் ஞானேந்திரியங்களை மனதினால் அடக்கி. இது வந்து நாட் அண்டர் தி ஃபோர்ஸ், அவனே முடிவெடுப்பான். யாராவது வந்து நீ போவானான்னு சொல்றாங்களோ என்ன, மனதினால் அடக்கி. அச்சா ஃபர்ஸ்ட் கர்மேந்திரியங்களை, இப்ப கை காலெல்லாம் ஃபர்ஸ்ட் கண்ணு காது மூக்கெல்லாம் ஒரு சுகத்தை நாடி போகும்போது அவனை என்ன பண்ணுவான், மனசில் கொண்டே அடக்கி வச்சிருப்பான். அடுத்தது கர்மேந்திரியங்களை கை காலெல்லாம் கர்மயோகத்தை அசக்தக பலாபேட்சையின்றினால் ஆரம்பிக்கிறானோ, எந்த கர்ம பலனும் வேண்டான்னு சொல்லி. கர்மமெல்லாம் எப்படி கையெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றான், கர்மேந்திரியங்களை கர்மத்தை செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவான். ஆனா பலத்தில் இச்சை இல்லாமல், நான் இதை செய்யறேன் எனக்கு இந்த பலன் வேணும், அதை பத்தி கவலை இல்லாமல், கர்ம பலனின் மேல் பிரச்சனை மன போகாம, கர்மன் ஏவாதிகாரஸ்தே, எனக்கு இறைவன் கர்மத்தை பண்றத யோகிதாம்சம் கொடுத்துருக்காரு, நான் அதை மட்டும்தான் பண்ண முடியும், பலன் என்ன வருது அது அவர் பார்த்து கொடுக்கறது, எது கொடுத்தாலும் பிரசாத், அதை ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். கர்மயோகத்தை சொல்றேன்.
கர்மயோகத்தை கர்மேந்திரியங்களை யூஸ் பண்ணி தான் நீங்க கர்மயோகமே பண்ண முடியும். ஒருத்தர் கை காலே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படிங்க கர்மயோகம் பண்றது? ஸோ கர்மேந்திரியங்களை யூஸ் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற கர்ம பலனை எதிர்பார்த்து கர்மத்தை செய்கிறவன் கர்மேந்திரியத்தை கர்ம பலனை பெறுவதற்காக யூஸ் பண்றான். கர்ம பலனை எதிர்பார்த்து ஒரு கர்மத்தை செய்யறானா அவங்கிட்ட இருக்கிற கர்மேந்திரியங்களை அவன் கர்ம பலனுக்காக யூஸ் பண்றான். நீங்க பாருங்க, அதே கர்ம பலனை எதிர்பாராமல் அவனு கர்மத்தை செஞ்சுதானே ஆகணும், அவனும் கர்மேந்திரியத்தை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அவன் பாருங்க தன்னுடைய கர்ம பலனை எதிர்பாராமல் கர்மயோகமாக ஒருத்த கர்மத்தை செய்யறானா அவனும் கர்மேந்திரியங்களை யூஸ் பண்றான். ஆனா அவன் தன்னுடைய கர்மேந்திரியங்களை சித்த சுத்திக்காக பயன்படுத்துகிறான். That is the great difference between ordinary person and கர்மயோகம். It's a great gallop. இதெல்லாம் அங்கிருந்து வரல ஹை ஜம்ப். அவன் எது கர்மேந்திரியங்களை எதுக்கு பயன்படுத்தினா? ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் கர்ம பலனுக்காக கர்மேந்திரியங்களை யூஸ் பண்ணான். இவன் எதுக்கு கர்மேந்திரியத்தை எதுக்கு யூஸ் பண்றான்? சித்த சுத்திக்காக. Who is great? ரெண்டு பேருக்கு கர்ம பலன் வருங்க. நீங்க பாருங்க, கர்ம பலன் வேணும்னு போனவனுக்கு கர்ம பலன் வரும். கர்ம பலன் எனக்கு வேண்டான்னு போனாலும் வர்றது வந்துதாங்க தீரும். ஒரு மாசம் டீச்சரா வேலை போனா 31 ஏன்னா பிரின்சிபல் கூப்பிட்டு சம்பளத்தை கொடுத்துருவாரு, கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டு. புரிஞ்சுங்களா? சம்பளத்தை கொடுக்காம விட்டுருவாரே, நீ கர்மயோகம் பண்ற, உனக்கு தான் பலன் தேவையில்லை, கிளம்பு போன வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவார் நம்மள. அதே ஆனா பாருங்க, அந்த கர்மயோகமா அந்த டீச்சர் வேலையை ஒரு மாசம் பண்ணான்னு வச்சுக்கல, அவங்களுடைய எஃபிஷியன்சி இருக்கும் பாருங்க, அப்படி அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும் அந்த ஒர்க்கு. அப்படி பார்த்தோன்னா தெரியும் அவங்க அந்த கர்மயோகியா இருந்து ஒரு டீச்சரா இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கிஃப்டட். சில்ட்ரன்ஸ் ஆர் வெரி கிஃப்டட் தான் நான் சொல்லுவேன். அவங்க வெரி கிஃப்டட். 100% தன்னுடைய எஃபிஷியன்சி வெளிக்கொணருவாங்க. ஏன்னா அங்க மனசுல எதுவுமே தடை இருக்காது. ஏன்னா சம்பளத்தை வாங்கிட்டு போறவங்க கூலிக்கு மாறிட்டு அதை தான். நீ என்ன உனக்கு நான் சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்கலாலும் சில மிஸ் ஓப்பனா குழந்தைகிட்டே பேசுறது. வேறு உனக்கு புரிஞ்சுதோ புரியலையோ சொல்லி கொடுத்துட்டு உனக்கு புரிய பத்தி எனக்கு கவலை இல்லை, உனக்கு புரிஞ்சாலும் புரியாட்டி எனக்கு வர சம்பளம் வரும். எங்க குழந்தைகிட்ட போய் இப்படியாங்க பேசுறது? எனக்கு வரது வரும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவனிக்கலையா ப்ரூவ் பண்றியா பண்ணலையா, எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, எனக்கு வர சம்பளம் வரும். அப்போ அந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்கும்? நீ சம்பளத்துக்காக தானே வர, அப்போ கூலிக்கு தானே மாறி அடிக்கிறேன், என்ன மரியாதை வருந்தா? அந்த மிஸ் மேலே அந்த பையனுக்கு என்ன மரியாதை வரும்? மரியாதை கொடு, சல்யூட் பண்ணி குட் மார்னிங் சொல்லு, குட் ஆஃப்டர்நூன் சொல்லி போயிட்டு இருக்கீங்களே எல்லா டீச்சர்ஸும். மரியாதை என்பது குழந்தைகளை பார்த்து கொடுக்கணும். இது நாம வந்து குடு மிஸ் வந்தன எந்திரி, மிஸ் வந்தன உட்காரு, மிஸ் போனா மிஸ் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீ உட்காரு. ஏன்னா அடிமைகள் அதுக்கெல்லாம் தான கால் எந்திரிக்கணும், நம்மளை கண்டன அப்படி எந்திரிக்கணும் பாருங்க. அப்பதான் நாம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்த வேலைய. நம்மளை கண்டோன எந்திரிக்காது ஆட்டோமேட்டிக். ஏன்னா ரத்தத்துல ஊறி இருக்கு நம்ம பாரத மண்ணினுடைய ரத்தம் உள்ள வேலை செய்யும், தானே எந்திரிக்கணும். இங்க எப்படி நான் என்னைக்கு வந்திருந்தேன் எது நீ ஏன் நீ மரியாதை கொடுக்கல? அங்க என்னை பார்த்து நீ பார்க்காம போன, ஏன் குட் மார்னிங் சொல்லாம போன? எது டீச்சர்ஸ் இந்த நிலைக்கு இன்னைக்கெல்லாம் இப்படித்தான் இருக்காங்க. ஏன் அவங்க எதுக்கு வந்து புரியுதுங்களா? அப்ப கர்மயோகமாக அப்பதான் அந்த கண்டென்ட்மெண்டோட அவங்க ஒர்க் பண்ணும்போது ஒர்க் அவ்வளவு அழகா வரும். எதுவுமே இறைவன் சொல்லியிருக்கா நான் செய்யறேன். அது சொல்ல ஆரம்பிக்கிறானோ பலத்தின் மேல் இச்சை இல்லாமல் ஆசை இல்லாமல் ஒருத்தன் கர்மத்தை செஞ்சா எல்லாத்துக்கும் என்ன டவுட்னா பலன் வராம போயிருமானு. 2 விதமான பலன் வரும். ப்ரமோஷன் டக்குன்னு வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு. எனக்கு அழகா ஒர்க் பண்றாங்களா, அப்புறம் கரஸ்பாண்டன்ட் பாக்குறாங்களா, அப்படியே கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க, அவங்க டீச்சரா இருக்கவங்களா அப்படியே ஒரு 4-5 செக்ஷனுக்கு ஹெட்டா போடுவாங்க. அப்புறம் அப்படியே எங்க வருவார் அவரு ஒரு போஸ்ட், அப்படியே பிரின்சிபல் அந்த அளவுக்கு வந்து கோருவாங்க அந்த மிஸ். கர்மயோகம் பண்ணாங்கன்னா அதோட பலன் அந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு விடும். ஏன்னா கீழே எல்லாம் வரமாட்டாங்க. இந்த பணத்து மேலேயே வச்சு குறியா இருக்காங்க பாருங்க, ஆயுசுக்கு என்னவா தான் இருக்க முடியும்? டீச்சராகவே இருக்க வேண்டியதுதான். அடுத்த ப்ரொமோஷன்ல லைஃப்ல எதிர்பார்க்க முடியாது. புரிஞ்சு என்ன டிஃபரன்ஸ், வாட் டிஃபரன்ஸ் மேக்ஸ்னு? அது ஆரம்பிக்கிறானோ ஹே அர்ஜுன, ஓ அர்ஜுனா சக அவன் சிஷ்யனே, அவன் தான் ஸ்ட்ரெயிட். கர்மத்தின் மேல பலனை எதிர்பார்க்காம அது கர்மன் ஏவாதி காரஸ்தே வச்சு கர்மத்தை பண்றா. என்ன பலன் வந்தாலும் அதை பத்தி பலனை பத்தி பிளானிங் சிந்திக்கிறது. இந்த பலன் வந்தா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த பலன் வந்தா அதில் இன்வெஸ்ட், அப்படி அல்ல. அது வரும்போது வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல கர்மத்தை நீ பண்ணு. அதான் சொல்றாரு. அதுக்கு இதுல பாஷை எழுதுறாரு பாருங்க. பாப்பா ஆச்சாரகங்கிறதுக்கு நான் ஒரு வேர்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஏன் அவங்கள பாப்பா ஆச்சாரம் சொல்றானா, சந்நியாச விரதத்துக்கு பங்கம் உண்டாக்கும் பாப்ப செயலை அவர்கள் செய்கிறார்கள்.
பாப்பா ஏன் ஆச்சரக சந்நியாச விரதத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அதுவே அந்த சன்னியாச ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாலும் சரி, வெளியில நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லி அந்த சன்னியாசியாக இருந்தாலும், ஆந்திர சன்னியாசி பகிர் சன்னியாசி யாரா இருந்தாலும் என்ன சொல்றாரு, வெளியில இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க, அந்த சந்நியாச விரதத்துக்கு பங்கத்தை உண்டு பண்றதுனால உங்களுக்கு அது பாப்பம். அடுத்த பாயிண்ட் இந்த இடத்துல மெயினா பாத்தீங்கன்னா, the grihastha engage in karma yoga is glorified by Bhagavan. இந்த இடத்துல அதான் பண்றாரு. வித்தியாச்சாரன சன்னியாசியை போறதை விட கிரகஸ்தாவாக இருந்து நீ கர்மயோகத்தை பண்றதை குளோரிஃபை பண்றாரு. இன்னொரு இடத்துல சன்னியாச போயிட்டு அப்படின்னா ஞான யோக பிரதானமா நீ போன அப்படின்னா நீ கிரேட்டு. கிரகஸ்தா இருக்கிறவன் கர்ம யோகம் பண்ணுனா கிரேட்டு. சன்னியாச ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் என்ன கிரேட்டு, சிரவண மனத்துக்குள்ள நீ போனேன்னா தான் கிரேட். இதுதான் ரெண்டு பிரிச்சு காமிக்கிறார். கிரகஸ்தாவா இருக்கிறியா, கர்மயோகம் பண்ண யூ ஆர் கிரேட், குளோரிஃபையிங் கர்மயோகா ஃபார் கிரகஸ்தா. சன்னியாசுக்குள்ள போயிட்டீங்கன்னா மித்தியாச்சாரணம் போயிடக்கூடாது, நீ சிரவண மனனை நோக்கி போனீங்கன்னா யூ ஆர் கிரேட். திஸ் இஸ் குளோரிஃபிகேஷன் ஆஃப் கிரகஸ்தா சன்னியாச ஆசிரமத்தை குளோரிஃபை பண்றாரு. ரெண்டு விதத்துல இப்படி இருந்தீங்கன்னா அது குளோரிஃபை பை பகவான். அடுத்தது, ஹே அர்ஜுன, கர்மத்தில் அதிகாரமுடைய எந்த ஒரு அஞ்ஞானி புத்தி இந்திரியங்களை மனதினால் அடக்கி கர்மேந்திரியங்களான வாக்கு பாணி முதலில் கொண்டு அனுஷ்டிக்கிறானோ, யாருவன் அர்ஜுனா, கர்மத்தில் அதிகாரம், எல்லாத்துக்கும் கர்மன் ஏவாதிகாரஸ்தேடா, கர்மத்தில் அதிகாரமுடைய எந்த அஞ்ஞானி, யாருவன் நாட் எட் ரெடி ஃபார் வித்வ சன்னியாசத்துக்கோ விவிதிஷா சன்னியாசத்துக்கோ குவாலிஃபை ஆகாதவன். அதனால நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல அஞ்ஞானினா யாரு, நாட் ரெடி ஃபார் வித்வத் சன்னியாசி ஆர் விவிதிஷா சன்னியாசி ஃபிட் ஆகல. யாரு, உதாரணம் யார் அங்க நிக்கிறது, அர்ஜுனன் இஸ் நாட் எட் ரெடி ஃபார் வித்வத் ஆர் விவிதிஷா சன்னியாசி, ரெண்டுக்கு அவன் குவாலிஃபிகேஷன் இல்ல. அப்படின்னா அந்த அஞ்ஞானி, அர்ஜுனன்கிற அஞ்ஞானி, அந்த அஞ்ஞானி புத்தி இந்திரியங்களை என்ன பண்ணிப்போ, என்னத்தை பழகணும், சமகா தமகா இந்திரிய அடக்கம், மன அடக்கம், கர்மயோகம். அர்ஜுனா, கர்மயோகம் தான் உனக்கு பெஸ்ட். யுத்யஸ்வ பாரத, இது அர்ஜுனனுக்கு. நமக்கு பஞ்சமகா யக்ஞம், அதுதான் உனக்கு செய்ய வேண்டியது. அஞ்ஞானி புத்தி இந்திரியங்களை மனதினால் அடக்கி கர்மேந்திரியங்களான வாக்பாணி முதலியவர்களை கொண்டு அனுஷ்டிக்கிறானோ, அவன் என்ன அனுஷ்டிக்கிறான், அந்த அஞ்ஞானி என்ன அனுஷ்டிக்கிறான் அப்படிங்கிறத அர்ஜுனன் இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். மனதையும் இந்திரியங்களையும் அடக்கி, கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் மனதினால் அடக்கி என்ன பண்ணணும், கர்மயோகம் ஆசக்தக, என்ன சொல்றாரு, ஆசக்தி பற்றற்று அற்றவனா இருந்து கொண்டு வைராகியத்தை முதல்ல பெறணும். கர்மயோகம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது விவேகத்துல நீங்க போக போக உங்களுக்கு எது கொண்டாந்து கொடுக்கும், கர்மயோகம் கிவ்ஸ் யூ வைராகியம். சோ ஆசக்தி பற்றற்றவனாக வைராகியாக இருந்து கொண்டு, அது அடுத்த பாயிண்ட். கர்மயோகத்தின் மூலமா வர்றது அந்த கரண சுத்தின்னு என்னங்க, வைராகியம். அதான் அந்த கரண சுத்திங்கிறோட அப்படியே அழுங்க என்ன ரீப்ளேஸ் பண்றாரு, வைராகியம். ஆசக்தி இருந்து கொண்டு கர்மயோகத்தை கடைபிடிக்கிறான். அந்த பற்றற்ற கர்மயோகி மற்ற மித்தியாச்சாரங்களை விட கர்மயோகி மேல. அந்த மித்தியாச்சார சன்னியாசி இருக்கா பாத்தீங்களா, அவனை விட கர்மயோகி மேல். ஊருக்காக சன்னியாசம் போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவனை விட கர்மயோகியே மேல். அவன் ஞானம்ல நடைய வேண்டாம், மித்தியாச்சாரனா சுத்திட்டு இருக்கிற வேடதாரியா இருக்கிற சன்னியாசி விட கிரகஸ்தத்திலிருந்து கர்மயோகம் பண்றவன் கிரேட்டு, குளோரிஃபை பண்றார். மித்தியாச்சார இருக்கிற சன்னியாசி விட, ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது, வெளியில எல்லாம் விட்டுட்டான், உள்ள மனசு ஃபுல்லா ஹோட்டல் சாப்பாடு தீமாத்தாடலே இருக்குது அவனுக்கு. சன்னியாச ஆசிரமுக்குள்ள நுழைஞ்சவன் அவனை விட மித்தியாச்சாரனா ஒரு சன்னியாசி டிராம சன்னியாசினா நம்மளோட கிரேட் நினைச்சுக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, மித்தியாச்சாரம் இருக்கிற சன்னியாசி விட ஏய் கிரகஸ்தா கர்மயோகி யூ ஆர் த கிரேட் அப்படின்னு நம்மளை குளோரிஃபை பண்றாரு. ஏன்னா அவன் லைஃப் ஃபுல்லா அவன் முன்னேற்றமே ஏற்பட மாட்டான். நீ பாருங்க, அந்த மித்தியாச்சாரத்துல போன சன்னியாசி லைஃப் ஃபுல்லா அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா இவன் என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் ஆகி வந்துருவான். அதனால இவன் கிரேட்டு. அடுத்தது அவதாரிக்கை ஃபார் நெக்ஸ்ட் ஸ்லோகம்.
எதனால் இவ்வாறோ அதனால். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணஹ ஷரீர யாத்ராபி ச தே ந பிரசித்யேத கர்மணஹ. நியதம் கர்ம உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கம்பல்சரி கர்மா. வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ. நமக்கு என்ன தெரியும்? பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு என்ன, கிரகஸ்த ஆசிரமத்துக்கு என்ன, வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு என்ன, சன்னியாசாசிரமத்துக்கு என்ன நியதம். வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ. எங்க சொல்லப்பட்டிருக்கு? ஸ்ருதியில். அதே மாதிரி வர்ணம். பிராமணனா என்ன கர்மம், சத்திரியனா இருந்தா என்ன கர்மம், வைசியனா இருந்தா என்ன கர்மம், சூத்ரனா இருந்தா என்ன கர்மம். இதுல எங்க சொல்லப்பட்டிருக்கு? ஸ்ருதியில், இறைவனால் சொல்லப்பட்டது. இத நீ என்ன பண்ணு கர்மத்தை, நாட் ஃபார் மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்கு பண்ணாத. உனக்கு கொடுத்த சொந்தம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. மெட்டீரியல் பெனிஃபிட்லயே கவனத்தை வச்சு நீ பிசினஸ் பண்ணாத. இப்போ பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கல, இறைவன் என்ன சொல்றாருன்னா மெட்டீரியல் பெனிஃபிட் தானா வரும். ஆச்சா, அதை கான்சன்ட்ரேட் பண்ணி நீ தொழில் பண்ணாத. எதை கான்சன்ட்ரேட் பண்ணு? ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு அது. பட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு அது அதே பிசினஸ். ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு பண்ணுனா ஒரு கல்ல ரெண்டு மாங்காய். நீங்க வந்துங்க பிசினஸ் பண்றோம், பணத்தை சம்பாதிக்கிற தவிர வேற எது இல்லைன்னா ஒரு கல் அடிச்சா ஒரு மாங்காய் சம்பாதிக்கிறீங்க, உழைக்கிறீங்க, பிசினஸ்ல பணம் வருது. இது ஒன் டைப். ஒரே ஒரு கல் அடிக்கிறீங்க, ஒரு மாங்காய் தான் உழுகும். இதுவே அதே பிசினஸ ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டுக்காக பண்றது இருக்கே அப்பா, என்ன ஆனந்தம். அதே பிசினஸ் தான், அதே காலைல போறீங்க, அதே பீப்புள் தான் மீட் பண்ணுவீங்க, எல்லாம் அதே தான், அதே டேர்ன் ஓவர் தான், எதுலையும் மாற்றம் கிடையாது. ஆனா ரெண்டு மாங்காய் அடிக்கிறது எப்படி? சேம் பிசினஸ், சேம் டைம், சேம் உழைப்பு, காலம் உழைப்பு எல்லாம் ஒண்ணுதான். எப்படி அதை ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு அதை எப்படிங்க அந்த பிசினஸை போய் பயன்படுத்துறது? செல்ஃப் பேஸ்டா இல்லாம பைண்டிங். ஏன்னா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா பணத்துக்காக நான் பிசினஸ் பண்றேன் போது அந்த கர்மம் பாப்ப புண்ணியம்ங்கிற இடத்துல கொண்டு உங்களை பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். ராக துவேஷ பாப்ப புண்ணியத்துல ஒரு கல்லு ஒரு மாங்க பணம் வர்றது கூட இதெல்லாம் அடிஷனலா போனஸா வரும். எது பாப்பம் புண்ணியம் எல்லாம் வந்துதான் ஆகணும். ஏன்னா ஏதோ கர்மம் பிசினஸ் பண்ணா கர்மம் பண்ணாமையாங்க நீங்க பணம் வரப்போகுது. அப்ப கர்மம் பண்ணா அந்த கர்மத்துக்கு என்ன, ஒவ்வொரு கர்மத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டா அதற்கு பாப்பமோ புண்ணியமோ ஏதோ நீங்க நல்லபடியே பிசினஸ் பண்ணீங்க, புண்ணியமா சேர்த்துறீங்க, பிறப்பு வருமா வராதா? கரெக்டா நான் பிசினஸ் பண்றேன், எந்த அதர்மமும் பண்ணல, ஆனா கர்மயோகம் எனக்கு என்னன்னு தெரியாது. பிசினஸ் பண்றேன், நேர்மைக்கு உட்பட்டு பண்றேன், நிறைய தானங்கள் பண்றேன், சம்பாதிக்கிறேன், அந்த மூடு தி கிரேட் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க சம்பாதிக்கிற பாருங்க புண்ணியம், அதுக்கு அடுத்த பிறப்பு வருமா வராதா? அது அவங்களுக்கு தெரியுறது இல்ல. இவர் என்ன சொல்றாரு பகவான் கிருஷ்ணரும் இவரும், அட அதே கர்மத்தை பண்ணு, அதே பெனிஃபிட் வரும் உனக்கு. நீ 5 லட்சம் டேர்ன் பண்ணி 5 லட்சம் வரும். ஆனா ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காக இந்த பிசினஸ் பண்றங்கிற ஆட்டிடியூட மனசுக்குள்ள கொண்டு வா. அப்ப என்ன ஆகும்? உன்னுடைய பிசினஸ் பஞ்சமகா இயக்குனத்துக்குள்ள வரும். அழகா நீ பண்ற பிசினஸ் தானே எங்குள்ள வந்துடும், பஞ்சமகா இயக்குனத்துக்குள்ள நுழைஞ்சிடும். ஸோ அந்த பிசினஸ் பணம் வருங்க, அது அப்படியே இருக்காது. ஒரு கல்ல ஒரு மாங்காய் இவனுக்கும் கிடைக்க போகுது, அவனுக்கும் கிடைக்க போகுது. அது பணத்தை பத்தி மேட்ரே கிடையாது. புகழ் பேர் அதெல்லாம் வர்றது வந்துட்டு தான் இருக்க போகுது. ஆனா எப்ப அதை வந்து ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காக இந்த பிசினஸ் பண்றேன் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசினஸ் எதுக்குள்ள போகுது? பஞ்சமகா இயக்குனத்துக்குள்ள போயிடும். ஏன் கர்ம பலன் எதிர்பார்க்கல? கர்மன் ஏவாதி காரஸ்தே, கர்மத்தை பண்ற இறைவன் சொல்லியிருக்காரு பஞ்சமகா யக்னங்கள் பண்ணணும்னு, நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படிங்கும்போது பஞ்சமகானுக்குள்ள உள்ள டார்கெட் ஆகி உள்ள போகும்போது அவன் எதை நோக்கி போக ஆரம்பிக்கிறான்? மோட்சத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். இவன் புண்ணியத்தையே சேர்த்து இருந்தாலும் அடுத்த பிறவிக்கு தான் டிராவல் போயிட்டு இருக்கிறான். நிறைய புண்ணியங்கள் சேர்த்து அடுத்த பிறவிக்கு தர்மத்துக்கு உட்பட்டு பண்றவனே சொல்றேன். நீங்க அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ற பிசினஸ்ல சப்ஜெக்டே கிடையாது, அவனெல்லாம் எதுக்குமே ஆகாதுங்க, அதுல விட்டுருங்க. நான் தர்மத்துக்கு உட்பட்டு தான் பண்றேன், நான் இத்தனை தானம் பண்றேன், தர்மம் பண்றேன், இது போதும். எனக்கு வந்து வகுப்புகள் தேவையில்லை, கர்மயோகம் தேவையில்லை. கர்மயோகம்ல இருக்கிறது தெரியுது உங்களுக்கு, வேதாந்த வகுப்புகள் தேவையில்லை. நான் நல்ல பிசினஸ் பண்றேன், நல்லா தானம் பண்றேன், நல்ல எண்ணத்தோடு இருக்கிறேன், யாரையும் ஏமாத்தல, போதும். பண்றீங்கள புண்ணியம் வருமில்ல, அது என்ன பண்ணுவ? கண்டிப்பா அடுத்த பிறவி கொடுக்க போகுது. ஆனா அதையே ஆட்டிடியூட் மாத்து. ஜஸ்ட் அதுக்கு பஞ்சமகா யக்னத்துக்குள்ள கொண்டு வந்துரு அந்த கர்மத்தை. நீ பண்ற ஜாப் பிசினஸ்
கொண்டு வந்துட்டீங்கன்னா ஜஸ்ட் சேஞ்சிங் த ஆட்டிடியூட். பஞ்சமகா யக்னங்க எங்காவது 1 2 3 போட்டு ரூமாங்க போட்டு உட்காந்துருக்குது. ஜஸ்ட் an ஆட்டிடியூட் உள்ள மாத்திட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த பஞ்சமகா யக்னங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்க ஆரம்பிக்கும்? சித்த சுத்தி கொடுக்க ஆரம்பிக்க போகுது. சித்த சுத்தி ஆயிட்டீங்கன்னா நீ வேண்டாம், ஆசாரி வந்து கலந்துட்டு வர குரு. ஏய் இந்த ஆளு சித்த சுத்தி அடைந்து விட்டான்னு யார்? ஈஸ்வரர் அனுப்பிச்சு வச்சிருவாரு. ஏய் இந்த வீதியில இந்த ஸ்ட்ரீட்ல இந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் சித்த சுத்தி அடைஞ்சாச்சு, குரு கோ அண்ட் டாக் த டோர். குரு வருவாரு. ஏன்னா அந்த செட்டப் இறைவன் அப்படி பண்ணி வச்சிருக்கிறாரு. யாரு பண்ணினது? நீங்களும் நானா? ஈஸ்வரன் செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. சோ அந்த செட்டப்ல வந்து இல்ல அந்த அதுதான் அந்த டெரிட்டரிக்குள்ள வந்து உழுதுட்டோம்னா அவர் பார்த்துக்காரு எல்லாத்தையும். என்னென்ன நாக் த டோர், வா கிளாஸ் 5 மணி வா உட்காரு, ஏது எந்த பலனும் வேண்டாம், ஒழுங்கா உட்காந்து கவனி. உன்னோட முன்னேற்றத்துக்கு நேற்று மெசேஜ் பண்ண இவங்க எதுக்கு தான் இப்படி உழைக்கிறாங்களோ ஒரு ஆளை போட்டுருவாரு. அந்த இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சிருவாரு. எதையும் எதிர்பார்க்காம உழைக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருவாரு, செட் பண்ணிடுவாரு. ஏன்னா உனக்கு அந்த கண்ணி சுத்தமாயிருச்சு, உங்கள்கிட்ட காசு இருக்குதா இல்லையா அதை பத்திலாம் கவலை இல்லை. வந்து படி மாசான இவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும். கோயில தான் கேட்டாங்க, எனக்கு இவங்க எவ்வளவு கேட்பாங்க, நீங்க எவ்வளவு இத்தனை பேர் வந்திருக்கீங்க, அவங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்க, என்னை விட அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. இத்தனை யூனிஃபார்ம் போட்டு வருது, இதுக்கெல்லாம் மாசம் என்ன கொடுக்க, அந்த அம்மா எவ்வளவு சம்பாதிச்சிருக்குங்கிறது அவங்க கணக்கு போடுறாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாம பின்ன எதுவும் கேட்டாங்க அவங்க எல்லாரும், இந்த அம்மாக்கு எவ்வளவு சம்பளம் வரும்னு அவங்க கண்டுபிடிக்கணுங்க. அப்ப நாமளும் அந்த மாதிரி இருந்தா போலாமான்னு ஒரு ஐடியா வரும். எதாவது இருக்கட்டும். சோ எதுவுமே இல்லாம ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துருக்கானா யார் செட்டப் பண்ணுனது? ஈஸ்வரன். நான் இல்ல. ஏங்க நீங்க எல்லாம் வருவீங்க, நம்ம படிக்கிற காலத்திலே நமக்கு இத்தனை பேர் ஸ்டூடெண்ட் வர போறாங்க, நம்ம அதெல்லாம் உருப்படியே படிக்கலாம். நாங்க படிச்சோம் எதுவும் இனி எல்லாம் சிந்திச்சு பாருங்க, எதுவுமே கிடையாது. படிக்கணும் படிக்கணும் இதை ஒன்ன தவிர வேற ஒரு தாட் கூட செகண்ட் தாட்லாம் வந்தது கிடையாது. புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும், ஐயோ உயிரோட முன்னாடி கத்துக்கணும், டைம் வேஸ்ட், இப்படிதான் டென்ஷன் ஃபுல்லா இதுதான் இருந்தே தவிர இந்த மாதிரி எல்லாம். என்ன சென்னையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீங்க எப்படிங்க பிளான் பண்ணீங்க, இத்தனை ஸ்டூடெண்ட் என்னங்க பிளான் பண்ணீங்க? சுவாமிஜி ஐயோ சுவாமிஜி நான் ஒரு பிளான், அதுதான் கரெக்ட் சொன்னாரு. அந்த அம்மா பிளான் பண்ணி இந்த நிலைக்கு வந்திருக்காது அவரு, அவங்ககிட்டயே சொன்னாரு. அது பிளான்லாம் பண்ணிட்டு இருந்தா புத்தி ஃபுல்லா எங்க இருக்கும்? பிளான்ல இருந்திருக்கும், இங்க போட்டி விட்டுருக்கோம். இந்த அம்மா இங்க எல்லாம் புடிச்சு வச்சுக்கிச்சு, பிளானே வரல, அது இறைவன் போட்டு கொடுத்துட்டாரு, அது வாட்டுக்கு போயிட்டு இருக்குது. இதுதாங்க உண்மை. இவர் என்ன சொல்றாரு? இதேதான். எதை நீங்க பண்ணாலும், இப்ப நான் கிளாஸே எடுக்கிறேன்னு ஒரு இதுக்கு வந்துட்டாலும் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத் முடிஞ்சதோ இல்லையோ, இருக்குதோ இல்லையோ, நம்ம வேலை இறைவன் நம்மள இந்த சீட்ல உட்கார வச்சிருக்காரு, அவருக்கு உண்டான கரெக்டா பண்ணி போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். இந்த பலன் வரணும் இப்படி பெருசா அதெல்லாம் பிளான் பண்ணக்கூடாது. பண்ணினா இங்க கோட்டை விட்டுருவேன். மனசுல எங்க இருக்குது? எப்படி புகழ் வாங்கலாம், எப்படி பேர் வாங்கலாம், எப்படி மண்டக்குள்ள எங்க இருக்கும், எப்படி பேர் வாங்கலாம், எப்படி ஃபேமஸ் ஆகலாம், எப்படின்னா சப்ஜெக்ட் என்ன ஆயிரும்? கோட்டை விட்டுருவோம். சப்ஜெக்ட்ல கவனம் போச்சுன்னா அங்க அதுல போச்சு. ஏன்னா மனம் ஏதோ ஒண்ணுதாங்க போகும், ரெண்டுலையும் போக முடியாது. என்ன கற்பனை எது? எப்படி பேர் வாங்கலாம், எப்படி புகழ் வாங்கலாம், எப்படி பெரிய ஆளாகலாம், எப்படி சம்பாதிக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். அங்க மனம் போயிடுச்சுன்னா சப்ஜெக்ட்ல பெருசா ஓட்டை விழுகும். ஸோ சப்ஜெக்ட்ல கான்சன்ட்ரேட்டா ஒருத்தர் பண்றாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தோணவே தோணாது, ஏதோ ஒன்னதான் பிடிக்க முடியும். ஸோ இவர் என்ன சொல்றாரு? நீ பிசினஸ் பண்ண, எந்த தொழில இருந்தாலும் சரி, நீ அதை எதுக்கு கொண்டு வா, அழகா பஞ்சமகா யக்னத்துக்கு கொண்டாந்து லாக் பண்ணு. நீங்க டீச்சரா போலாம், இல்ல பிசினஸ் பண்ணலாம், எதா இருந்தாலும் எதுக்குள்ள கொண்டாந்து லாக் பண்ணி விட்டுரு. பஞ்சமகா யக்னமா பண்ணிடாத. பண்ணினா உன்னோட இப்ப யாருங்க கிரேட்? இவன் ஒரு கல்ல அவன் ஒரே மாங்காத அடிச்சான், இவன் ஒரே கல்லு தான், அதே டீச்சர் தொழில் தான், அதே பிசினஸ் தான். எத்தனை மாங்காய் அடிக்கிறான் பார்த்தீங்களா? ஹூ இஸ் இன்டெலிஜென்ட்? ஏன்னா அந்த செட்டப் எல்லாம் பகவான் பண்ணி வச்சுட்டாரு. நீ அந்த கரணை சுத்தி பெற்றா போதும். ஏன்னா அடுத்தது அவர் பிளான் பண்ணிக்குவாரு. இது புரியுறது இல்ல. இப்படியே கிளாஸ் எடுத்துட்டு இப்படியே நானே படிச்சுட்டு இருந்தா என்ன பண்றது, நான் எப்படி 4 ஸ்டூடெண்ட்டை பாக்குறது, நானும் குருவாகணும், முடிஞ்சது கதை. அன்னைக்கே நம்ம அவுட்டு. எது மனசுல படிக்க என்ன வர்றது? இப்படியே எத்தனை நாள் தான் சுவாமிஜிட்ட படிச்சுட்டே இருக்கிறது, இந்த டீச்சர்கிட்ட படிச்சுட்டே இருக்க, குருகிட்ட எத்தனை நாளைக்கு தான் நானும் படிப்பேன். நானும் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் நான் நிதித்தியா, அது அவங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் நிதித்தியாசனம்லாம் பண்ண கிளாஸ் எடுத்தா தாங்க நிதித்தியாசனம் பண்ண முடியும். எப்படி இங்க என்ன சிரவணமே முடிஞ்சிருக்காது. பிளான் ஃபார் நிதித்தியாசனம் 4 பேருக்கு எடுத்தா தான் நிதித்தியாசனம் கம்ப்ளீட் ஆகும். அது ஃபார் தட் நிதித்தியாசனம் டேக்கிங் கிளாஸ் சொல்றவங்களும் இருக்காங்க. இந்த பிளானிங் எல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஏன் அப்படி ஸ்ட்ராங்கா சொல்லனா, ஈஸ்வனுடைய செட்டப் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. அந்த செட்டப்ல போய் உட்காந்துட்டீங்கன்னா நீங்க உங்க வேலையை பாருங்க, அது என்னவோ அது பாட்டுக்கு நடந்தாலும் சரி, நடக்கலினாலும் சரி. இப்ப என்ன நமக்கு என்ன கெட்டு போச்சு, நமக்கு வேறது கிடைச்சிருச்சா, போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா இறைவன் அப்படி விடுறது இல்லை, அது நல்லா தெரிஞ்சு போச்சு. முதல்ல நாங்களே எப்படி இருந்தோம், நாம படிச்சோமா நம்ம போதும். ஆனா இறைவன் அப்படி விடலை. ஏய்
ராங். அப்போ சுவாமிஜி வந்து ஓங்கி தட்டினார், தப்பு, இது தப்பு. உனக்கு அந்த திறமை கொடுத்துருக்காருன்னா கொடுத்துரு. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த திறமை இருக்குமான்னு தெரியாது. அப்போ சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சா தான் தெரியும் நமக்கு திறமை இருக்கா இல்லையா. சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா தான் தெரிய போகுது. அப்போ திறமை வெளி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக யார் யாருக்கு பிராரப்தத்தில் இந்த வகுப்புகள் கேட்கணுன்னு இருக்கா அவங்கவுங்க வந்து யார் யாருக்கு பிராரப்தம் இல்லையா அவங்கள என்ன பண்ணுவாங்க, they will get out of the class without any reason. they will get out. இதுக்கு நம்ம எனக்கு வந்து கவலைப்பட போகிறோம். பிராரப்தம் இருந்தால் வந்து படிச்சுக்கோங்க, பிராரப்தம் இல்லைன்னா போயிட்டே இருக்கு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் மந்த் அட்லீஸ்ட். அப்படி ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்புவோமே தவிர நோ இஷ்யூஸ், நோ என்ன சொல்லுது பாலிடிக்ஸ். அடுத்தது இதுதான் அவர் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. நித்தியமாக செய்யத்தக்க கர்மத்தை நீ செய், கர்மம் செய்யாததை பார்க்கணும், கர்மம் செய்வது நான் சொன்ன 5 இது அது வரிசையா வருது. கர்மம் செய்வதை செய்யாம இருக்கிறத காட்டிலும் நீ கர்மம் செய்வது சிரேஷ்டமானது. கர்மம் செய்யாதிருக்கிற உன்னுடைய சரீர அடுத்த காரணம் சொல்றாரு, நீ கர்மமே செய்யாம இருந்தீனா உன்னுடைய உடல் கூட உனக்கு ஒத்துழைக்காது. இதை சொல்லி முடிக்கிற, இது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.